ஹே ஹலோ ஆர்மி, திஸ் இஸ் ஹர்ஷா ஃப்ரிக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஆரம்போட மினி சீரிஸ் பார்க்கலாம். ஸோ ட்ரையாங்கிள் லவ். இந்த ட்ரையாங்கிள் லவ் நான் ஆல்ரெடி நம்மளோட ஃபர்ஸ்ட் சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் யாரும் அந்த அளவுக்கு பார்க்கல. ஸோ அதனால் நம்ம செகண்ட் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ பார்த்துட்டு எப்படிங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு மினி சீரிஸோட 1 பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே மிஸ், இந்த சீரீஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் சொல்லுங்கள், இதுக்கப்புறம் அதாவது இந்த சீரீஸை நம்ம கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேணாமான்றதை நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த பார்ட் பார்க்கலாம், அதாவது எபிசோட் 2 பார்க்கலாம். மேபி இது 1 hour கிட்ட இருக்கும். ஏன்னா இது வந்து நான் 2 or 3 பார்ட்ஸ் ஒன்னாக்கி தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து அது வந்து எஃப்எஃபாக போட்டால் அது நல்லா இருக்காது. ஸோ மினி சீரீஸ் மாதிரி குட்டி குட்டியாக நம்ம போட்டுடலாம். ஏன்னா அங்கே நம்ம ஃபஸ்ட் சேனலில் நிறையா சப்போர்ட் எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் நான் வந்து இன்றைக்கி இதை அப்லோட் பண்ணுறேன். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, ஓகே. நம்ம இப்போ வந்து இன்ட்ரொடக்ஷன் பார்ட் பார்க்கலாம். இப்போயும் நம்ம வந்து ஒரு எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ட்ரோ பார்ப்போம். ஸோ அதனால் இன்ட்ரொடக்ஷன் பார்ட் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆரம் வந்து ஒரு சிஇஓ. அவனோட அப்பாவோட கம்பெனியில் அவன் ஒரு சிஇஓவாக இருக்கிறான். ஆரம் கேரக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டாகவும் இருப்பான். ரொம்ப எல்லாருக்கிட்டையும் மூஞ்ச எடுத்து வச்சுட்டு ஒரு மாதிரி தான் இருப்பான். சரி, ஓகே, உங்கள் சைட் பார்க்கலாம். இதில் வந்து உங்களோட நேம் ஒயின் தான். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு அப்பா அம்மா யாருமே கிடையாது. எல்லாமே ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் யாருமே கிடையாது, உங்களுக்குன்னு யாரும் கிடையாது. ஆரமோட அப்பா அம்மாவும் உங்களோட அப்பா அம்மாவும் ஒரு சின்ன வயசில் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. ஸோ உங்களை பார்த்து ஆரமோட அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கும் ஆரம்புக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. நீங்களும் ஆரம்பி சின்ன வயசில் பார்த்துருப்பீங்க. ஆரம்பப்பட்ட கேரக்டர் அப்போ நல்லா தான் இருந்தான். பட் இப்போ கொஞ்சம் மாறி இருப்பான். ஸோ அதுதான் இந்த கதைக்குள்ளே நான் வந்து கொண்டு வர போகிறேன். தென் வேறு எதுவும் இல்லை. தென் இதில் சுகா ஏன் வந்தார் நீங்கள் நினைப்பீங்க. சுகா பற்றி சொல்லணுன்னா ஒரு டாக்டர், ஓகேவா? ஸோ அதில் வந்து டாக்டரை நான் கொண்டு வந்துட்டேன். நீங்கள் இப்போ நினைப்பீங்க தமிழில் என்னடா சுகா இருக்காருன்ட்டு. ஸோ சுகா அந்த டாக்டர் தான். அவர் வந்து ஒரு டாக்டர், ஓகேவா? ட்ரையாங்கிள் லவ் எபிசோட் 1 பார்க்கலாம். சரி, ஓகே ஓகே டாம்ஸ். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் என்ன நடக்குதுன்னா, ஒரு பர்சன் ரொம்ப கோபமாக ஒரு பொண்ணுக்கிட்ட ரொம்ப கத்திகிட்ருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு, என்ன இப்படி ஏன் இப்படி பண்ணுறீங்க அருண்? உங்களுக்கு என்ன பார்த்தா பாவமா இல்லையா? யார் உன்னை பார்த்தா பாவமாக இருக்கா? நீ பண்ணி வச்ச வேலை இருக்குடி எப்படி இப்படி சொல்லிட்டு அந்த பர்சனை போட்டு அந்த பொண்ணை ரொம்ப அடிக்கிறாங்க. இப்போது அந்த பொண்ணு, அருண் இதுக்கப்புறம் முடியல, இதுக்கப்புறம் நான் இவ்வளோ அடி உங்ககிட்ட நான் வாங்க போகிறேன், ஏன்னா முடியல, வரைக்குது அருண், இப்போ உடம்பு ஃபுல்லாக முன்னா இருக்குது, வெற்றாரும் எனக்கு யாருமே கிடையாது, நீ மட்டும்தான் இருக்கு. ஆனால் நீ இப்படி ரொம்ப அப்படியே சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப கத்திட்டு இருக்கா. அது வேற யாரும் இல்லை, நீங்கள் தான் அது. ஸோ ரொம்ப அழுதுட்ருக்கீங்க. ஆரம் தான் அது அடிச்சிட்ருக்குது. ஸோ அவன் ரொம்ப உங்களை போட்டு ரொம்ப அடிக்கிறான். நீங்கள் ரொம்ப அழுகிறீங்க, பெக் பண்ணி கேட்குறீங்க வேணான்ட்டு. அவன் உங்களை விடவே இல்லை, ரொம்ப போட்டு அடிச்சிட்ருக்கான். இப்போது ஆரம், இங்கே பாரு, ஒழுங்கு மாதிரி டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு கிளம்பிடு. யாடி உன்னை கேட்டா? உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நான் இஷ்டப்பட்டுட்டேன் உன்னை கல்யாணம் பண்ணேன்? இல்லவே இல்லை, உன்னை நான் விரும்பவே இல்லடி. அப்புறம் இப்படி எந்த தைரியத்திலடி என்னை கல்யாணம் பண்ண? சொல்லு, எந்த தைரியத்தில் நான் கல்யாணம் பண்ணேன்? எங்கள் அப்பா சொன்னால் எல்லாமே கேட்டிருக்கேன். அந்த ஆள் என்கிட்ட சொத்து வாங்கணும் தான் நான் வந்து இப்போ பிளான் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு 1 year கான்ட்ராக்ட். அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ. ஸோ நான் உன்னை லவ் பண்ணலை, சரியா? உன்னால் ஒருத்தி உங்கள் உயிருக்கு போராடிட்டுருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பொண்ணை பற்றி பேசிகிட்டு இருக்கான். அந்த பொண்ணு பேர் நம்ம ஜூலின்னு வச்சுக்கலாம். ஸோ அவளை ரொம்ப பேசிகிட்டு இருக்கான். என்னோட லவ்டி, அவளை வந்து வளர்க்குற நீ எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போட்டு என்னை ரொம்ப அடிச்சிட்ருக்கான், ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். என்னால் முடியல. ஒரு கட்டத்தில் மயக்க போட்டு விழுற மாதிரி போகிறா. இப்போ வயன், நீங்கள் என்னை எவ்வளோ போட்டு அடித்தாலும் இந்த கழுத்தை கட்டிருக்கீங்களே தாலி, இது எல்லாம் பதில் சொல்லும். நீங்கள் கட்டினது தான், நீங்கள் என்ன வேணா பண்ணிக்கோங்க, ஆனால் நான் உங்களை விட்டு போக மாட்டேன். எல்லாமே உங்களுக்கு தான், உங்களுக்காக தான் நான் வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் என்னை எவ்வளோ வேணா அடிச்சுக்கோங்க, நான் உங்களை விட மாட்டேன். இந்த 1 year உங்கள் கூட நான் சந்தோஷமாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன். ஆனால் நான் அருகத்தில் போனாலும் உங்களை நான் விட மாட்டேன். என்னோட லவ் எல்லாமே இன்றைக்கி தான். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வைன் ரொம்ப அழுகுறான். என்னது நானா? இங்கே பாரு,
உன்னெல்லாம் நான் கழட்டி விட்டுட்டு ஜூலி கூட போயிடுவேன். அப்போ நீ ஆரம் ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருப்பியாடி? சொல்லு அப்படி சொல்லிட்டு நெக்க பிடிச்சி அப்படி இழுத்து கேட்குறான். இப்போ நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க ஆரம், ஆனால் நான் சொல்கிறேன், இந்த தாலி தான் எல்லாத்துக்கும் ப்ரூஃப். நானும் நீங்கள் ஒன்றுன்றத கருத்துக்கு இந்த தாலி போதும். இந்த கழுத்தை தாலி இருக்கு, நான் தானே இப்படி பேசிகிட்டு இருக்கேன். அப்படி சொல்லிட்டு அந்த தாலி பிடிச்சி இழுக்கிறோம். ஆரம்பி விட்டுருங்க, வேண்டாம் ஆரம்பி விட்டுருங்க ஆனால் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப பெக் பண்ணுறீங்க ஆரம். ஆனால் அவன் கேட்குற மாதிரி இல்லை, அந்த தாலியை பிடிச்சி பிச்சு கடாசலான்னு பார்க்குறான். இப்போ நீங்கள் ஆரம் வேணாம் ஆரம் ப்ளீஸ் ஆரம், எனக்கு யாருமே இல்லை, இது ஒன்றாவது என் கூட இருக்கட்டும் ஆரம் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கெஞ்சும் போது சி போ அப்படி சொல்லிட்டு அவன் தாலி தூக்கி எரிஞ்சிட்டான். ஐ மீன் இன்னும் பிக்கலை. ஸோ அப்படியே உங்களையும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டான். ஸோ அவனால் முடியல, இப்போ ரொம்ப டென்ஷனாக இருக்கான். ஸோ ஒரு அப்படியே ஸ்மோக் பண்ணலான்னு சொல்லிட்டு சிகரெட் எடுத்துகிட்டு வந்து ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க, நீஸ்லாம் ஹக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அழுதுட்ருக்கீங்க. இப்போ ஆரம் அப்படியே வரான், உங்களுக்கு அப்படியே சைக்கோ மாதிரி பார்க்குறான். அவன் சைக்கோவாகவே ஆயிட்டான். ஏன்னா அவனை லவ் பண்ண பொண்ணு இப்போ வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கா. ஏன்னா வந்து உங்களுக்கும் ஆரம்புக்கு கல்யாணம் பண்ணி வச்சதில்ல, அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிருப்பா. ஏன்னா அவள் ரொம்ப ஆரம்ப லவ் பண்ணியிருப்பா. அவளுக்கும் உலகம் ஃபுல்லாகவே ஆரம் தான் அப்படின்னு நினச்சிட்டு ஜூலி ரொம்ப ஆரம்பல் அப்சஸ்டாக இருப்பான். பட் இப்படி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஆரம்பக்கால ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அவனுக்கு வேண்டியது அவங்க அப்பாவோட சொத்து. ஏன்னா அவன்கிட்ட அந்தளவுக்கு சொத்து கிடையாது. பட் அவன் கம்பெனி சிஓ தான். இருந்தாலும் அவங்க அப்பா மிரட்டி ஆரம்பிக்கிட்டேருந்து எல்லா சொத்தையும் வாங்கி வச்சுருக்காரு அவர் பேரில். ஸோ அது ஆரம் பேரில் எழுதணும். அவர் பிளாக்மெயில் பண்ணியிருப்பார் ஆரம்பிக்கிட்ட. அதாவது ஒயனை கல்யாணம் பண்ணாதான் நான் உனக்கு எல்லா சொத்தும் எழுதி தருவேன், அதுக்கு நீ 1 year அவ கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து கண்டிப்பாக ஒரு நாள் சேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்போ 1 year கான்ட்ராக்ட் மாதிரி போட்டிருப்பாரு. ஸோ இதெல்லாம் ஆரம் நினச்சிட்டு அப்படியே ஸ்மோக் பண்ணிவிட்டு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு அவனுக்கு முடியலை, ரொம்ப டியர்ஸ் வருது. அப்படியே சைக்கோ மாதிரி அந்த டியர்ஸை வைப் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே உங்ககிட்ட வரான். என்னடி சந்தோஷமாக இருக்க போலக்கு? அங்கே ஒருத்தி உயிருக்கு போராடிட்டுருக்கான், நாழனுண்டி நீ நடித்துக்கு அழுவுற அப்படி சொல்லிட்டு உங்கள் மேலே அந்த சிகரெட் எடுத்து அப்படியே வச்சு தீத்துறான். ஐ மீன் தேய்க்கிறான். நீங்கள் அப்படியே கத்துறீங்க ஆரம்பிட்டு. அப்படியே நீங்கள் அவனை டியரி ஐஸோட அப்படி பார்த்துட்டு இதுக்கு நீங்கள் எவ்வளோ வேலை வேணால் தாங்க ஆரம், ஆனால் நான் தான் உங்கள் ஒய்ஃப், இதோ இந்த ப்ரூஃப் போதும். என்னடி டேஷ் மாதிரி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லாப் தான் பண்ணுவான். அவ்வளோதான், நீங்கள் அப்படியே போய் கீழே விழுந்துட்டீங்க. அங்கே ஒரு டெஸ்க்கு மாதிரி இருக்கும், அது மாதிரி அப்படியே ஐ மீன் அதில் வந்து லைட்டாக இடிச்சிட்டு அப்படியே கீழே விழுந்துட்டீங்க. உங்கள் இப்போ ஹெட்லேருந்து பிளட் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால கான்ஷியஸ் இழந்து அப்படியே மயக்க போட்டு விழுந்துட்டீங்க. இப்போது ஆரம்பம் அப்படியே டென்ஷனாக உட்காந்துட்ருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுறது தெரில. இப்போ நீங்கள் இப்படி கிடக்கிறது கூட அவன் கண்டுக்கல. அப்படியே டென்ஷனாக இப்போ எங்கே போகிறான், ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு பார்க்குறான். இப்போ ஆரம்போட அப்பா வர ஆரம் என்ன எங்கே போகிற அப்படியே என்ன வேறு ஆரம்பப்பா கேட்குற, உனக்கு என்னப்பா சும்மா வந்துட்டு வயனுங்கடா அவள் எங்கேயா போனா எனக்கு என்ன தெரியும் போ அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து ஆரம் எதுவுமே பேசாமல் அப்படியே கிளம்பிட்டான். இப்போ அப்படியே ஆரம்போட அப்பா வந்து பார்க்குறாரு, உங்கள் தலையிலேருந்து பிளட்டு வயன் என்னமாச்சு அப்படி சொல்லிட்டு ரொம்ப படப்படப்பாக அப்படியே வந்து உங்களை வந்து தூக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. ஜூலி எங்கே அட்மிட் ஆகிருக்காளோ அங்கே தான் உங்களையும் வந்து அட்மிட் பண்ணியிருப்பார். ஸோ சவுத் கொரியாலே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல். ஸோ அதனால் அங்கே தான் அட்மிட் பண்ணியிருப்பாங்க ஜூலியும் உங்களையும். ஸோ இங்கே ஆரம் அப்படியே ஜூலியோட கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு, ஜூலி எனக்கு ஒன்றும் ஆகாது, என்ன பயப்படாத, ஆரம்பம் கூடயே இருக்கு, எனக்கு ஒன்றும் ஆகாதுடி அப்படி சொல்லிட்டு ஆரம் கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்கான். அவன் கையும் ஜூலியோட கையும் ஹோல்ட் பண்ணி அப்படியே கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்கான். கொஞ்ச நாள் கழிச்சு ஜூலிக்கு கான்ஷியஸ் வந்து, ஆரம் எங்க இப்படி வந்தீங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஏன் உங்கள் கையெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது, கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்குது, என்னாச்சு ஆரம் ஏன் அப்படின்ற மாதிரி ஜூலி ரொம்ப ஒரு மாதிரி கேட்குறா. அவள் எந்திரிக்க வரா. ஜூலி படு என்னாச்சு உனக்கு படு அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜூலி படுக்க வைக்கிறான். இல்லை உங்கள் கண்ணெல்லாம் பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கீங்க, என்னாச்சு சொல்லுங்கள், யாருக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஜூலி கேட்குறா. இப்போது அப்படியே ஜூலியோட பேரண்ட்ஸ்லாம் வராங்க. ஆரம் நீங்கள் என்ன பண்ணுற, இல்லை ஆண்டி அது ஜூலியை பார்த்துட்டு எங்கே வயனுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஜூலி இதெல்லாம் மறந்துருப்பா கொஞ்சம் வயனோட மெமரிஸ்லாம் அவளுக்கு அந்தளவுக்கு இருக்காது. வயனா அது யார், ஜூலி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ரெஸ்டடு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி யாரும் சொல்கிறான். இப்போ ஜூலி இல்லை அவங்க யாருன்னு சொல்லுங்கள், வயன் அப்படி சொல்லிட்டு அப்புறம் அவள் தான் ரியலைஸ் பண்ணுறா. வயன் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அந்த பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி ஜூலி கேட்டுட்டா. அவ்வளோதான் ஆரம்புக்கு அது அது வந்து என்ன தம்பி இனிமேல் சொல்லுப்பா அப்புறம் என்ன
அப்படின்ற மாதிரி ஜூலியோட அம்மா கேட்குறாங்க. இப்போ ஆரம்புக்கு என்ன சொல்கிறதே தெரில, அவன் தலையை சொரிஞ்சுக்கிட்டு அது ஜூலி நீ ரெக்கவர் ஆகிட்டு வா, நான் அதுக்கப்புறம் எழுதி அப்படி சொல்லிட்டு அப்படியே அவன் வெளியே போகலான்னு பார்க்குறான். அதுக்குள்ளேயே ஜூலி கையை பிடிச்சிட்டு ஆரம் நமக்குள்ளே எந்த மறைவும் கிடையாதுன்னு நீங்கள் தானே இப்போ சொல்லுவீங்க, இப்போ என்ன நீங்கள் என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க, என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி கேட்குறா. இப்போ ஆரம்பம் ஜூலி நீ ரெக்கவர் ஆகிட்டு வா, நான் மற்ற கதையில் அப்படி சொல்கிறேன். இப்போ எங்கள் அம்மா அப்பா இருக்கனால தானே நீங்கள் இது மாதிரி மறைக்கிறீங்க, இருங்க அம்மா அப்பா நீங்கள் 2 பேர் கொஞ்சம் வெளியே இருங்களேன், ஆரம்பம் ஏதோ என்கிட்ட பர்சனலாக பேசணும் போல இருக்கு, நீங்கள் 2 பேர் கொஞ்சம் வெளியே இருங்களேன் அப்படின்ற மாதிரி இப்போ ஜூலி சொன்னோன்னே ஏதா பண்ணிட்டு போங்க அப்படி சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டாங்க. இப்போ ஆரம்பம் அப்படியே உட்காந்துட்டு இப்போ சொல்ல என்ன பிரச்சனை உனக்கு, யார் அந்த பொண்ணு வாயின் அப்படின்ற மாதிரி ஜூலி கேட்குறா. இப்போ ஆரம்பம் அது ஜூலி அப்படி சொல்லிட்டு அவன் நடந்து மேரேஜ்லாம் அது நடந்திருக்கும்ல ஃபோர்ஸ்ஃபுல்லாக, ஸோ அது எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கான். இதுதான் நடந்துச்சு ஆரம். அப்போது நான் தான் எல்லா தப்பு பண்ணியிருக்கேனா உங்கள் லைஃப்பில் வந்து உங்களை ரொம்ப அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்போ ஆரம் அப்படியே ஒன்று விட்டுனா அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ ஏன்டி சூசைட் அட்டன் பண்ண அப்படின்ற மாதிரி இப்போ ஆரம் கேட்குறான். அது நான் என்ன பண்ணட்டும், நீங்கள் இந்த மாதிரி நியூஸ் சொல்லும் போது எனக்கு இப்படி தம்மா இருந்துச்சு, சரி விடு பழைய கதையெல்லாம் வேண்டாம், நீ ரெக்கவர் ஆகிட்டல ஓகே தான், இந்த குளுக்கோஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜூலி சொல்லிகிட்ருக்கா. எல்லாரும் சரி உனக்கு பிடிச்ச கிம்ச்சி வாங்கிட்டு வரட்டுமா, கிம்ச்சி சரி பட் வெஜ்ஜு தான் வேண்டாம், எனக்கு நான்வெஜ் தான் வேணும், இந்த கிம்ச்சி மட்டும் கிடையாது நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரேன் ஓகேவா அப்படின்ற மாதிரி ஆரம்பம் சொல்லிகிட்ருக்கான். ஓ ஸ்வீட் ஆரம்பம் நீங்கள் அப்படின்ற மாதிரி அப்படியே சீஸை பிடிச்சி கிள்றா. தென் ஆரம்பம் அப்படியே சிரிச்சிட்டு இந்த வரேங்கிரு ஒரு 5 minutes வெயிட் பண்ணி கீழே போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படியே சொல்லிட்டு இப்போ ஆரம்பம் அப்படியே ஜூலியோட அப்பா அம்மா கிட்ட பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே போயிட்டுருக்கான். அப்போ தான் நீங்கள் ஐ மீன் உங்கள் கையை பிடிச்சி ஆரம்போட அப்பா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்காரு, உங்கள் தலையில் கட்டு அப்படியே ஆரம்பம் பார்க்குறீங்க. ஆரம்பம் உங்களுக்கு கண்டுக்க கூட இல்லை, அவன் மட்டும் ஷாப்பில் போய் கிம்ச்சி வாங்குறத பார்க்குறீங்க. நீங்கள் டாக்ஸி தான் புக் பண்ணியிருப்பீங்க, ஸோ அப்படியே டாக்ஸி வர வரைக்கும் வெயிட் பண்ணும்போது தான் ஆரம்பம் பண்ணுற விஷயத்தெல்லாம் தான் மாற்றிட்டுருக்கீங்க. அவன் என்னவோ சம்திங் வாங்கிட்டு போயிட்டுருக்கான். அப்படியே நீங்கள் கண்ணை மூடி இதை நமக்கு வாங்கினா எப்படி இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே அந்த கனவுலாம் கலைஞ்சதுக்கப்புறம் இப்போ ஆரம்போட அப்பா வேன் போகலாமா, போகலாம் அங்கிள் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தென் ஆரம்போட அப்பாவும் உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போகிற டாக்ஸியில். தென் அப்படியே நீங்கள் வீட்டுக்கு வரீங்க. வேணுமா உனக்கு எதாவது வேணுமாம்மா, இல்லை அங்கிள் பரவாயில்ல எதுவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நேராக ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கிறீங்க. இந்த டாக்டர் கொஞ்சம் டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, பிகாஸ் நீங்கள் கொஞ்சம் வீக்காக இருப்பீங்க, ஃபுட்லாம் அந்தளவுக்கு எடுத்துருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் டேப்லெட்ஸ்லாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் படுத்துட்ருக்கீங்க. ஆரம்போட அப்பா இதெல்லாம் பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த பொண்ணு நம்ம பேசாமல் எட்டந்தே பார்த்துருக்கலாமோ, பட் கல்யாணம் பண்ணி உள்ள டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கோமோ அப்படின்ற மாதிரி ஆரம்போட அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஸோ என் பையனை தான் திருத்தணும் அப்படின்ற மாதிரி அவர் முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுறாருன்னா இப்போ அவருக்கு அப்படியே ஒரு சடனாக ஃப்ளாஷ் அவுட் ஆகுது, ஐ மீன் அந்த சொத்து பற்றி. ஸோ அப்படியே அதை வச்சு மிரட்டி அவனை எப்படியாவது வாங்கிக்கிட்ட பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ அந்த சொத்தெல்லாம் எடுத்து கையில் வச்சுட்டு உட்காந்துருக்காரு. இப்போ இங்கே ஆரம் அப்படின்னாரு எடுத்துகிட்டு போய் ஜூலிக்கு அதை கொடுக்குறான். எனக்கு பிடிச்ச சிக்கன் கிம்ச்சி, ஐயோ ஸ்வீட் ஆரம்பிங்க அப்படி சொல்லிட்டு ஆரம்பிக்க அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அவள் சாப்பிட்டுட்ருக்கா. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ஜூலியோட அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் குஷியாக தான் இருக்குது. இருந்தாலும் ஆரம்போட சைடு அவங்களுக்கு இன்னும் தெரியல, அவன் சைக்கோ மாதிரி இருக்கிறான். பட் ஆனால் அவன் கல்யாணம் ஆகிடுச்சுன்றது தெரியும். தம்பி அவங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூப்பிட்டுட்டு போகிறாரு. இப்போ ஜூலி டேடி எங்கே கூப்பிட்டு போகிறீங்க ஆரம்ப அப்படின்னு நம்ம ஜூலி கேட்குறா. ஜூலி இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜூலியோட அப்பா அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு ஆரம்ப. தென் அவர் என்ன பேசுகிறாருன்னா இப்போ எனக்கும் ஆரம்புக்கு கல்யாணம் ஆயிருக்கல, அது எவ்வளோ நாளுன்ற மாதிரி கேட்கும்போது 1 year தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் எதுக்கு அதை கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ இது சொன்னோடனே ஜூலியோட அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவங்களும் ஓகே அப்புறம் அந்த 1 yearக்கு அப்புறம் உங்களுக்கும் ஜூலிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஜூலி எப்போ டிஸ்சார்ஜ் ஆகலான்னு கேட்கும்போது ஒரு 2 daysல டிஸ்சார்ஜ் ஆகிடலாம் அப்படின்னும் ஆரம் நான் பேசாமல் உங்கள் வீட்டுக்கே நான் வந்துட்டுமா அப்படின்ற மாதிரி ஜூலி கேட்குறா. ஏன் ஜூலி என்னாச்சு, இல்லை நீங்கன்னா என்னை ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிறீங்க, வீட்டில் அம்மாவும் ஒர்க் போயிடுவாங்க, அப்பாவும் ஒர்க் போயிடுவார், ஸோ நான் தனியாக தானே இருப்பேன், உங்கள் கூட இருந்தேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, ஸோ அதுதான்
ஓகேவா அப்படின்ற மாதிரி இப்போ ஜூலி கேட்குறா. இப்போ ஆரம் யோசிக்கிறான், ஏன்னா நீங்களும் இருக்கீங்க, தென் உங்கள் அப்பா ஐ மீன் அவரோட அப்பா இருக்கார், ஸோ என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். சரி நான் 2 டேஸ்க்கு அப்புறம் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிவிட்டு அவன் கிளம்பிட்டான். நேராக வீட்டுக்கு தான் வரான், நைட் போல் வரான். நீங்கள் நல்லா தூங்குறீங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கீங்க, ஸோ அதெல்லாம் தள்ள கட்டெல்லாம் பார்த்துட்டு இப்போ தூங்கக்கூடாதே அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, அங்கே இருக்க ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சம் இருக்கும், உங்கள் தலைக்காக நீங்கள் வச்சுருப்பீங்க. ஐ மீன் உங்கள் தலை லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் வலிலாம் இருக்கும், ஸோ அதை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு ஐஸ் கட்டி வச்சுருப்பீங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே உங்கள் ட்ரெஸ்குள்ளே போட்டுடுறான். நீங்கள் பயந்துட்டு என்னது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கத்துறீங்க. பார்த்து சிரிச்சிட்டு இந்த கதரை தாண்டி உன்னை விடணும் அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்ருக்கான். என்ன பண்ணுறீங்க, வலிக்குது அப்படி சொல்லிட்டு அவன் அந்த ஐஸ்கிட்ட எடுத்து தூக்கி கடாசிட்டா. ஏன் எப்படி பண்ணுறீங்க உனக்கு தான் நான் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்குமே அவன், அப்புறம் என்ன வாங்கிக்கோ அப்படி சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் ஹாட் வாட்டர் இருக்கும், அதை எடுத்து அப்படியே உங்கள் மேலே ஊற்றுறான். நீங்கள் கத்துறீங்க. என்ன பண்ணுறீங்க, வலிக்குது, வேணாம் அரும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கதறீங்க. கேட்குற மாதிரி இல்லை, ரொம்ப உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். யாரும் இப்படி பண்ணுறீங்க, இங்கே பாரு, நீ பண்ண ஒரு விஷயத்துக்கும் நீ ரெக்ரெட் பண்ணணும்டி. ஏன்டா இவனை கல்யாணம் பண்ணுவோம், ஏன்டா இவன் லைஃப்குள்ளே வந்தோம், ஏன்டா இவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்ருக்கான், இவன் லைஃப்குள்ளே வந்து ஏன் இது அப்படின்ற மாதிரி நீ நினைக்கணும்டி, நினைக்க வைப்பேன் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கு ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பேசுகிறான். நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, சின்ன வயசுலலாம் நீங்கள் எப்படி என்னோட ஃப்ரெண்டாக இருந்தீங்க, யாரும் இப்படி டோட்டலாக மாறிட்டீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் அழுகுறீங்க. பாரமும் என்ன அழுது சீன் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கியா, எவ்வளோதான் சீன் க்ரியேட் பண்ணாலும் என்கிட்ட தப்பிக்க முடியாது. உன்னை இப்படி டார்ச்சர் பண்ணும்போது என்னன்னு தெரியலடி, சந்தோஷமாக இருக்குது அப்படியே மனசே. நான் ஜூலை என்னால் ஜூலைக்கு இப்படி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி நினைக்கும் போதெல்லாம் சொல்லப்போனால் என்னால் ஆகலை, உன்னை கல்யாணம் பண்ணனால தாண்டி. எப்பப்போ தான் நீ சொல்லுவியே இந்த தாலி எனக்கு ப்ரூஃபு அப்படின்ட்டு, இந்த தாலியால் தாண்டி என் ஜூலிக்கு இப்படி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே அப்படியே ஒயிட் ஐஸில் பார்க்குறீங்க. என்ன பார்க்குற அப்படியே பார்த்துட்டே நிற்க போறியா அப்படி சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணுறானா, அங்கே கொஞ்சம் பெல்ட் இருக்கும், ஐ மீன் பெல்ட் இருக்குது, ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே நல்லா அடிக்கிறான். அவனுக்கு அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ ஸ்மோக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் மேலே அதை வைக்கிறது, ஹாட் வாட்டர் எடுத்து உங்கள் மேலே ஊற்றுறது, ஐஸ் கட்டி எடுத்து போடுறது, இதே தான் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் அப்படி பார்க்கலான்டா. 2 டேஸ்க்கு அப்புறம் சொன்ன மாதிரி நம்ம ஜூலியை வீட்டுக்கு கூப்பிட்டு வருவான். நீங்கள் அப்போ தான் கீழே இறங்கி வந்துட்டுருக்கீங்க குளிச்சுட்டு. ஸோ கிச்சனில் ஒர்க் பார்க்கலாம் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிட்டீங்க, உங்கள் தலையில் இந்த பேண்ட்லாம் எடுத்தாச்சு. இப்போது ஜூலி உங்களை பார்க்குறா. ஓ இதுதான் பையனா அப்படின்ற மாதிரி அவள் பார்த்துட்ருக்கா. தென் இவ தான் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். பரவாயில்ல, என்னோடய நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. இதுவே என்ன ஃபஸ்ட் டைம் என்னை பார்க்காம உங்களை பார்த்துருந்தா கண்டிப்பாக விழுந்திருப்பார். பரவாயில்ல, என்னையே பார்த்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. சரி நான் போய் ரூமை எனக்கு காட்டு, நான் போய் கொஞ்சம் ரூமில் ரெஸ்ட் எடுக்கிறேன். ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணியிருக்கேன், லாங் ட்ராவல் என் வீட்டிலேருந்து உன் வீட்டுக்கு. ஸோ நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், என்ன எனக்கு ரூமை காட்டு அப்படின்ற மாதிரி இப்போ ஜூலி சொல்லிட்டு நேரம் எங்கே போகிறான்னா, அங்கே ஒரு ரூம் இருக்கும், லைக் ஆக்சுவலி உங்களுக்கு ஸ்டோர் ரூம் மாதிரி கொடுத்துட்டு அவளுக்கு நல்ல ரூம் கொடுக்கலான்னு பார்க்குறான். ஏன்னா நீங்கள் வந்து சும்மா அந்த வீட்டு மேடு மாதிரி தான் அவன் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நீங்களும் வேறு வழி இல்லாமல் ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டீங்க. ஸோ அவள் வந்து உங்கள் ரூமில் இருக்கா, நீங்களும் வரவங்க தனித்தனி ரூம் தான். ஸோ இருந்தாலும் உங்கள் ரூமில் போய் ஜூலியை போட்டுட்டான். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி பண்ணுறது, பட் இருந்தாலும் அவர் நம்மளோட ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு முறையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட கழுத்தில் இருக்க தாலிச்சினை பார்த்துட்டு, நான் உங்களை இன்னும் வரைக்கும் லவ் பண்ணுறேன், நீங்கள் என்ன எவ்வளோ தான் ஹர்ட் பண்ணியிருந்தாலும் சரி, பட் ஸ்டில் ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே இப்படி ஃபீல் பண்ணிவிட்டு லைட்டாக டியர்ஸ் வருது, அதையும் வைப் பண்ணிவிட்டு அப்படி என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்களும் இப்போ குக் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டீங்க. ஸோ தென் குக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஜூலிக்கும் குக் பண்ணுறீங்க. இப்போ அப்படியே ஜூலி கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது, என்னடா அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போது என்ன நடக்குதுன்னா, இப்போது ஆரமோட அப்பா வந்து இங்கே வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஐயோ எங்கள் அப்பா
சரி நீ ரூமில் இரு, நான் போய் பார்த்தேன். இல்லை நானும் அங்கிளை பார்க்கணும் அப்படின்னு ஜூலி சொல்கிறா. சரி ஓகேவா அப்படி சொல்லிட்டு ஆரம் ஜூலி 2 பேரும் கீழே இறங்கணும். ஜூலி ஆமாம் அங்கிள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். என்ன இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி இப்போ ஆரம்பம் அப்பா கேட்டுட்ருக்காரு. இப்போ ஜூலியும் சொல்கிறா அவள் இதுக்கப்புறம் இங்கே தான் இருக்க போகிறான்ற மாதிரி. அப்படியே ஆரம்பம் அப்படியே ஒயிட் ஐஸில் பார்த்துட்ருக்காரு. என்னது இது, வாட்ஸ் ராங் வித் யூ அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காரு. அப்பா அங்கே இருந்தால் அவளுக்கு சேஃப் இல்லை, ஸோ அதான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். டேய் உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சிடா மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி ஆரம்பப்பா ரொம்ப கோல்டாக கேட்குறாரு. பாரமும் ஆமாம் நான் இல்லைன்னு சொல்லையே, எனக்கு இவ்வளோ சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து சொல்கிறான். நீ கிச்சனில் ஒர்க் பண்ணிவிட்டு இருப்பீங்க, ஸோ அப்படியே பார்ப்பீங்க, ஸோ அப்படியே உங்களை பார்த்து இந்த மாதிரி சொல்லணுன்னே உங்களுக்கு ரொம்ப இந்த வேர்ட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே சூசைடே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணும். பட் ஸ்டில் நான் உங்கள் ஹஸ்பண்ட், ஸோ அப்படியே நல்லா கேட்டுட்ருக்கீங்க. இப்போது இவ்வளோலாம் ஜஸ்ட் 1 year கான்ட்ராக்ட் மட்டும்தான். ஸோ சொத்து நீங்கள் எழுதி கொடுங்க, நானும் சொல்லுவோம் பின்னாடி. சரிடா எத்தனை நாளைக்கு பார்க்கலாம், நீ ஏன் ஒரு நாள் வந்து எனக்கு ஒயின் வேணும்னு என்கிட்ட சொல்லுவிடா. அந்த நாள் வந்தால் தானப்பா அப்படின்ற மாதிரி உங்களை பார்க்குறான். ஸோ அப்படியே தான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கானா. சரிப்பா எது கூப்பிட்டீங்க? சொத்தை பற்றி தான். என்ன சொத்துப்பா அப்படின்ற மாதிரி இப்போ கேட்குறான். பார் ஒயின் கூட நீ சந்தோஷமாக வாழணும், அது என் கண்ணில் பார்க்கணும். ஆனால் நீ கூட வாழாமல் இப்போ ஏதோ புதுசாக வந்து கூட போயிட்டுருக்க அப்படின்ற மாதிரி இப்போ அப்போ பேசுகிறாரு. அப்படி ஜூலி முறைக்கிறா. என்னம்மா கூட ஜஸ்ட் ஒரு லவர் மாதிரி சுற்றலாம், பட் அவன் சொல்லப்போனால் அவன் என்னோட ஹஸ்பண்ட். அதனால் இந்த லைக் இது ரொம்ப உறவெல்லாம் வச்சுக்காது. என்ன போங்க ஒன்றா வாங்க, ஆனால் அவனோட ஹஸ்பண்ட், ஸோ அதை மறந்துடாது. ஓகே ரொம்ப உறவாடிட்டுருக்கிற வேலை வச்சுக்காது. நீனும் கொஞ்ச நாள் இந்த வீட்டை விட்டு போக வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அப்போ ரொம்ப உண்மை பேசுகிறாரு. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்கும் ஜூலிக்கும் லைட்டாக கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ வயனோடய பார்த்துட்டே தான் இருக்கா. ஏன் அங்கிள் இப்படி பேசுகிறாருன்னு தெரியாமல் அப்படியே பார்த்துட்ருக்கா. இப்போ அப்படியே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இப்போ இன்றைக்கி தானே வந்தா, வரட்டும்டா நான் வேணான்னு சொல்ல, ரொம்ப உங்ககிட்ட ரொம்ப இன்ட்ராக்ட் ஆக வேணான்னு சொன்னேன், தப்பா அப்படின்ற மாதிரி அப்போ கேட்குறாருப்பா. நீங்கள் நடந்த விஷயத்த மட்டும் என்னன்னு சொல்லுங்கள். ஸோ எது கூப்பிடக்கூடாதாப்பா, என்ன விஷயம் சொல்லுங்கப்பா அப்படின்ற மாதிரி இப்போ அப்படி கேட்குறான். தென் அப்பாவும் இங்கே பார், என் கண்ணு முன்னாடி ஒயின் கூட நீ சந்தோஷமான லைஃப் லீட் பண்ணணும். ஸோ எனக்கு பேரப்பிள்ளை பார்க்கணும் ஆசையாக இருக்காதடா. அவளை போட்டு அடிக்கிறது தொல்லை பண்ணுறது இப்படி இருந்தால் என்ன ஆகுது வாழ்க்கை. அவள் கூட சந்தோஷமாக இருந்தேன்னா உனக்கு எல்லா சொத்தை தருவேன், அதாவது உங்கள் தாத்தா முப்பாட்டனோட சொத்தை கூட எழுதி தரேன், நிறைய சொத்து இருக்குது, எல்லாத்தையும் உன் பேர்லேயே எழுதி தரேன். அதுக்கு நீ அவள் கூட சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு நான் அவளை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், எந்த சொத்தும் ஒரு பைசா கூட தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி அப்படி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. அது ஒயிட் ஐஸில் அப்படி என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்ருக்கான். ஆமாண்டா பின்ன சொத்து முக்கியம் இல்லை, சொத்து முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி அப்படியே அவங்க அப்போ அப்படியே சிரிக்கிறாரு. இப்போ அப்படி நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. ஐயோ அங்கிள் என்ன அங்கிள் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. வயன் நீ கம்னர், அவனுக்கு சொத்து தானே முக்கியம், ஏன்னா ஜூலி கூட நல்ல லைஃப் லீட் பண்ணல துறைக்கு அப்படின்ற மாதிரி அப்போ பார்க்க உங்களுக்கு என்ன வயனோட சந்தோஷமாக லைஃப்பை லீட் பண்ணோம் அதானே, பேரப்புள்ள பார்க்கணும் தானே, அதானே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி மட்டும் பல்ல கடிச்சிட்டு இப்போ ஜூலியை கூட்டிட்டு வெளியே போயிட்டான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அங்கிளுக்கு என்னது இதெல்லாம். வயன் நீ சும்மாருமா, இவன் இப்படி தான் ஏதாவது கண்டிப்பாக ஏதாவது ட்ரை பண்ணுவான், என்கிட்ட சொத்தை அப்படியே வாங்கக்கூடாதுல்ல, ஸோ கொஞ்சம் தில்லுமுள்ளு வேலை பண்ணுவோம். ஐயோ அங்கிள் வேண்டாம், நீ கம்னர் மாயன், உன்னையும் அவனையும் சேர்க்கறதான் என் வேலை, கண்டிப்பாக பாரு. ஐயோ அப்போ எனக்கு வயன் வேணும்ன்ட்டு கண்டிப்பாக வருவான். என் பையனை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. தென் நீங்களும் அப்படியே பார்த்து அப்படியே அவங்க அங்கிளை பார்த்து சிரிக்கிறீங்க. தென் அப்படியே தான்டா டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது என்ன நடக்குதுன்னா, நீங்கள் இப்போது தலையில் அடிபட்டுட்டு இப்போ வீட்டில் தானே இருந்திருப்பீங்க. ஸோ ஒரு 2 days அப்படி தான் போயிருக்கோம். ஸோ அப்படியே தான் டாக்டர் இப்போ கால் பண்ணுறாரு, அதாவது ஆரம்போட அப்பாவுக்கு. ஹலோ யார் அப்படின்ற மாதிரி அப்பா கேட்குறாரு. நான் மின்யுங்கி சுகா பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ சுகா பேசுகிறாரு. ஸோ இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட்டு. இப்போது ஆரம்போட அப்பாவுக்கு கால் வருது. ஹலோ நான் யோங்கி பேசுகிறேன், டாக்டர் யோங்கி. சுகா. டாக்டர் சுகா நீங்களா,
எப்படி இருக்கீங்க? தென் உங்களோட அப்ராட் வெக்கேஷன்ஸ் எப்படி போச்சு?" அப்படி சொல்லிட்டு இப்போ அப்பா கேட்டுட்ருக்காரு. ஸோ இவங்க எங்கே போயிருப்பாருன்னா, கொஞ்சம் வெளியே போயிருப்பார். லைக் அப்ராட் சைட் மாதிரி போயிருப்பார். நான் நல்லா இருக்கேன். தென் நேற்று உங்கள் வீட்டிலேருந்து ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்களாமே, நர்ஸ் சொன்னாங்க. தென் பிஏ சொன்னார். ஸோ அதனால் கொஞ்சம் அவங்கள செக்கப் பண்ண வேண்டியது இருக்குது. நாளைக்கு ஏதாவது ஒன்று பிரச்சனைனா, நாளைக்கு எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு பிரச்சனையாயிடும். ஸோ கொஞ்சம் உங்களை கூட்டிகிட்டு வர முடியுமா அப்படின்ற மாதிரி சுகா கேட்குறான். என்னை பாரம் அப்போ யோசிக்கிறாரு. இப்போது வயனை கூப்பிட்டா வயன் வருவாளா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஆரம்பப்போ அப்படியே உங்களே தான் கன்ஃபியூஸாக பார்க்குறாரு. நீங்களும் அப்படியே அவரை பார்க்குறீங்க, என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்குறீங்க. அவரும் வயன்மா ஒரு நிமிஷம் டாக்டர், நான் கண்டிப்பாக வயனை கூப்பிட்டுட்டு வரேன். என்றைக்கு வரணும்? இன்றைக்கி நான் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரேன். ஸோ கூட்டிகிட்டு வந்துடுங்க. ஒரு செக்கப் பார்த்துட்டு ஏதாவது டேப்லெட்ஸ் வேணுமா தரேன் அப்படின்ற மாதிரி இப்போது சுகா சொன்னதுக்கப்புறம் ஆரம்பப்பா ஓகே அப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. இப்போ ஆரம்பப்பா வயன்மா இங்கே வாம்மா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு. தென் நீங்களும் வரீங்க. சொல்லுங்கள் அங்கிள், என்னாச்சு? யார்கிட்டயோ நான் வயனை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னீங்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரி வயன் கேட்குறா. தென் ஆரம்பப்பாவும் இல்லைம்மா, அது வந்து நேற்று நம்ம ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போனோம்ல ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி. ஸோ அது விஷயமாக தான் டாக்டர் கால் பண்ணியிருக்காரு. அவர் உன்னை செக்கப் பண்ணணுமா, ஏன்னா அவர் அப்ராடில் இருந்தார். ஸோ உனக்கு நர்ஸ் மூலிமா தானே எல்லாமே நடந்துச்சு. ஸோ அதனால் அவர் உன்னை ஃபுல் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ வரியா? போயிட்டு வரலாம். ஐயோ வேலை இருக்கே அங்கிள். சரி வாங்க, மார்னிங்காக போகலாமா இல்லை ஈவினிங்கா? இப்பயே வர சொல்கிறாருமா, நம்ம இப்பயே போயிட்டு வந்துடலாம். ஓகே அங்கிள். அப்புறம் வேலை இருக்கே, யார்கிட்ட ஜூலிக்கிட்ட கொடுக்கலாமா அப்படி சொல்லிட்டு இப்போது யோசிக்கிறாரு. அங்கே ஜூலி பார்த்தா நல்லா தூங்கிட்டுருக்கா. இப்போது அப்படியே பார்க்குறாரு. எங்கே கிளம்பிட்டுருக்க? ஏன்பா எந்த இதுக்கு, எங்கே போகணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஏன்னா அப்படியே அப்பாவும் வயனை செக்கப் பண்ணுறதுக்கு டாக்டர் கூப்பிட்ருக்காரு. ஸோ நானும் வயன் கிளம்புறோம். நீ வேணா கூப்பிட்டு போறியா? நான்லாம் வரல, கூப்பிட்டு போங்க எங்கேயாவது, வீட்டில் இல்லாமல் இருந்தால் சரி தான் அப்படின்ற மாதிரி அப்படி கோல்டாக பேசிட்டு அவன் கிளம்பிட்டான். தென் ஜூலியை பார்த்துக்கோங்க, அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்புறம் இருக்கவங்க எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி அப்படியே அவன் கோல்டாக சொல்லிவிட்டான். அப்படியே கிளம்பிட்டான். நீங்கள் பார்க்குறீங்க ஏன் ஜூலிக்கு இப்படி சப்போர்ட் பண்ணுறான்றத நீங்கள் அப்படியே அவங்க அப்பா கிட்டே கேட்குறீங்க, அப்பா கிட்டே. ஏன்னா அப்பாவும் இது நான் உனக்கிட்ட பொறுமையாக சொல்கிறேம்மா, நீ வா போயிட்டு வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்பா உங்களை அப்படி காரில் ட்ராப் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போய் அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுறதுக்காக உங்களை உள்ளே விடுறாரு. ஸோ பேஷண்ட் வந்துட்டு தான் அலோடு. ஸோ அப்பா என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபோன்லேயே சொல்லியிருப்பார் என்ன ஆச்சுன்றதுலாம். ஸோ அப்படியே வந்து சுகா அவங்கள பார்க்குறான். பார்த்தோன்னே அவ்வளோதான், சுகாக்கெலாம் சொல்லவே வேணாம், அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டான். ஸோ ஃபஸ்ட் டைமும் அவங்கள பார்க்குறான். ஸோ அதனால் அவனுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அப்படியே உங்களை ரொம்ப அக்கறையாக கேர் எடுத்து கேம் வாயின் கரெக்டாக ஆமாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்கு சொல்லவே பிடிக்கல, இருந்தாலும் ஆரமோட பேர் இருக்கணும். ஸோ அப்படியே சொல்கிறீங்க. ஓகே ஃபைன். இப்போ உங்களுக்கு எங்கே அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறான். நீங்களும் தோ இங்கே லெஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறீங்க உங்கள் தலையை. ஸோ சுகாவும் அங்கே பார்த்துட்டு டேப்லெட்ஸ் கரெக்டாக எடுத்துக்கிறீங்களா? ஏதாவது பெயின்? இல்லை டாக்டர், அந்த மாதிரி இல்லை. என் டாக்டர்லாம் கூப்பிட வேணாம், சுகான்னு கூப்பிடுங்க போதும். அப்படியா, சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் சுகானே சொல்லி கூப்பிட்டுட்ருக்கீங்க. என் சுகா அது எல்லாத்தையும் உங்களுக்கு ஃபுல் செக் பண்ணிவிட்டு உங்களோட பாடியில் இருக்க தழும்பெல்லாம் பார்க்குறான். வயன் என்னது இது, அதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சொல்லுங்கள் என்னது இது அப்படி சொல்லிட்டு கேட்குறான். நீங்களும் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்கிறீங்க. வாட், உங்கள் ஹஸ்பண்ட் இப்படி பண்ணிகிட்ருக்காரா? என்னது இது, என்னாச்சு? அது வேண்டாம், அது பர்சனல், நான் அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன், எனக்கு டைம் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் மட்டும் கிளம்புறீங்க. சுகாக்கு ஒரே கன்ஃபியூஷன். ஏன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை போய் இப்படி பண்ணலாமா? ஸோ அவனுக்கு வந்து ரொம்ப ஒரே மாதிரி கன்ஃபியூஸாக இருக்குது. அப்படியே தான் முழிச்சிட்டு அப்படி நிற்கிறான். இப்போது அங்கேருந்து ஒரு நர்ஸை கூப்பிட்றான். அவங்களும் வந்து டாக்டர் சொல்லுங்கள், நேற்று கிம் ஒயின் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க வந்தாங்களா? 2 நாள் முன்னாடி வந்தாங்க டாக்டர். அவங்க தலையில் ஏதோ சம்திங் ப்ளீட் ஆச்சு, நாங்கள் தான் கட்டுலாம் போட்டோம். என்னாச்சு, எதாவது பிரச்சனையா அப்படி சொல்லிட்டு நர்ஸ் கொஞ்சம் பயப்படுறாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை, அவங்க உடம்பு ஃபுல்லாக செக்கப் பண்ணிங்களா? பண்ணோமே.
உடம்பு ஃபுல்லாக ரொம்ப புண்ணாக இருந்துச்சு. டீ யாரோ டீ பெல்ட்டால் ரொம்ப அடித்த மாதிரி. நான் அதை பற்றி கேட்டால் அவங்க என்கிட்ட ஒன்றுமே சொல்லலை. ஸோ நானும் அதுக்கு வேண்டிய மருந்து மட்டும் கொடுத்து அனுப்பிட்டேன். ஏன் அதெல்லாம் பற்றி என்ன எதுன்னு கேட்க மாட்டிங்களா? நீங்களும் ஒரு கேர்ள் தானே, ஏன் உங்களுக்கு இதை பற்றி தெரியாதா? இல்லை, அவங்க பர்சனலாக தலையிட வேணான்னு நினச்சேன் டாக்டர் அப்படின்ற மாதிரி அந்த நர்ஸ் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அவனுக்கு புரியுது. ஸோ அவங்க பர்சனலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஸோ அவன் நினச்சிருப்பா. ஸோ அதனால் அவளும் இதை பற்றி பர்சனலாக அப்படியே விட்டுருப்பா. ஸோ அவங்க நர்ஸ்கிட்டே கூட ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டான். ஸோ அப்படியே சுகர் அப்படியே பார்க்குறான். தென் நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறது நிலமையில ஸோ உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ரொம்ப வீக்காக இருக்கீங்க. நீங்கள் சாப்பிடவும் இல்லை. ஸோ எல்லாேருக்கும் சாப்பாடு செஞ்சு போடுவீங்க. பட் ஆனால் நீங்கள் சாப்பிட்றது இல்லை. ஆரம்பப்பா இவ்வளோ சொல்லி பார்ப்பாரு. பட் நீங்கள் கொஞ்சமாக ஃபுட் எடுத்துப்பீங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாயில் சாப்பாடே இறங்காது. உங்களுக்கு சாப்பிடவே பிடிக்காது. ஸோ அப்படி தான் அப்படியே டே ஸ்கிப்பாக இருக்கும். இப்போ சுகா உங்களை எப்பயாச்சும் செக்கப் வர சொல்லுவான். ஏன்னா நீங்கள் உங்கள் பாடி கண்டிஷன் ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ நிறையா டானிக் அந்த மாதிரி நிறையா கொடுக்குறான். பட் நீங்கள் எதுவுமே எடுத்துக்கிறது இல்லை. ஸோ சுகர் திட்டுறான், வயன் என்னது இது, நான் உங்களுக்கு நல்லதுக்கு தானே கொடுக்குறேன், ஏன் இப்படி பண்ணுறீங்க? அது சுகா அது அப்படின்னு முழிக்கிறீங்க. இங்கே பாருங்கள், உங்கள் உடம்பு நீங்கள் தான் பார்த்துக்கணும். உங்கள் ஹஸ்பண்ட் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாருக்காக உங்கள் உடம்பு நீங்கள் கேர் எடுத்துக்காமல் போனீங்கன்னா அப்போ நாளைக்கு அவங்க போயிடுவாங்க. நீங்கள் தான் நாளைக்கு வீக்காக இருப்பீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்கள் உடம்பை நீங்கள் எந்தளவுக்கு பார்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க. இருந்து மட்டும் என்ன டாக்டர் பண்ண போகிறோம் அப்படின்னு மாதிரி வாங்கி சொல்கிறான். வாட்? ஒன்றும் இல்லை டாக்டர், நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ வயன் அப்படியே கிளம்பிட்டா. ஸோ எப்பயுமே நம்ம ஆரம்பப்பா தான் கூடவே வருவார். ஸோ ஆரம்பப்பா இருக்கிறனால ரொம்ப வயனுக்கு கொஞ்சம் செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறான். ஆரம் கூட இருந்தால் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் வேறு வழி இல்லை, அவன் தான் அவன் ஹஸ்பண்ட். ஸோ அதனாலவே அவங்க 2 பேரோட லைஃப் இப்படி தான் போயிட்டுருக்கு. ஆரம் வயனை கண்டுக்கவே மாட்டான். இப்போ பார்த்தாலும் ஜூலின்னு சொல்லிட்டு இருப்பான். ஜூலி வீட்டுக்கு போயிடுவான். ஸோ எப்போயாவது டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணால் ஜூலி கூட தான் சந்தோஷமாக இருப்பான். அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் அவன் ரொம்ப குடிச்சிட்டு வந்திருப்பான். இப்போ நீங்கள் மட்டும்தான் வீட்டில் இருக்கீங்க. ஜூலி அவங்க அம்மா அப்பா வீட்டில் இருக்கிறான். ஸோ அவள் கொஞ்சம் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஸோ ஆரம்பப்பாவும் அவங்க வீட்டில் அன்றைக்கின்னு பார்த்து அன்றைக்கி வீட்டில் இல்லை. ஸோ வீடே ஃபுல்லாக காலியாக தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே போர் அடிச்சிருக்கும். ஸோ ஒரு ஈவினிங் போல் ஒரு 8 o'clock மேலே டோர் நோக்காது. சரி அங்கிள் தான் வந்திருப்பாங்கன்னு சொல்லி டோர் ஓப்பன் பண்ண ஆரம்பிட்டு செம்மையாக ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான். ஒரு மாதிரி தள்ளாடிட்டு வரான். நீங்கள் பார்க்குறீங்க, ஆரம் என்னாச்சு உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஆரம் அப்படி உள்ளே கூட்டு வரீங்க. ஏய் யார் நீ? என் ஜூலி வீட்டுக்கு தானடி வந்தேன். எங்கே என்னடி பண்ணிகிட்ருக்கு? ஏன்டி என்னை நிம்மதியாக விட மாட்டியா? நான் ஜூலி கூட இருந்தாலும் நீ ஏன்டி வர என் கண்ணுக்கு அப்படின்ற மாதிரி உங்களை ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறான். நீங்கள் அப்படியே கடுப்பாயிட்டு சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அப்படியே அப்படியே உள்ளே கூட்டு வரீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி பண்ண மாட்டார். ஸோ ட்ரிங்க்ஸ் மேக்ஸிமம் எடுக்கவே மாட்டான். ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் அவன் ஸ்மோக் பண்ணுவான், அவ்வளோதான். இன்றைக்கி இன்னும் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா மூஞ்சி ஃபுல்லாக அவ்வளோ ரெட்டாக இருக்குது கண்ணு கூட. ஸோ அதனால நீங்கள் பார்க்குறீங்க, என்னாச்சு உங்களுக்கு, ஏன் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கீங்க? எனக்கு தலை செம்மையாக வலிச்சுதா, அதாண்டி ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி லூஸ் மாதிரி பேசுகிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏன் தலை வலிக்கிறதுக்கு ஏன் ட்ரிங்க்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது உங்களுக்கு. ஏன் அப்படி சொல்கிறாரு? நீங்களும் அப்படியே தான் திரும்ப அந்த கொஷின் கேட்குறீங்க. ஏன் ட்ரிங்க்ஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. ஏய் உனக்கு ஒரு தடி சொல்ல பார்த்தாதா? பட் டிப்ரெஸ்டாக இருந்தேன், குடித்தேன், என்ன தப்பா? யார் நீ என்னை கேட்குறதுக்கு? என் பொண்டாட்டியா? இல்லை என் ஜூலி அளவுக்கு யாராலையும் வர முடியாதுடி. என் ஜூலி அளவுக்கு யாராலையும் வர முடியாது. அவள் தான் என் ஒய்ஃபு. நீ யார்ரி நடுவில் வந்த? யார்ரி நீ அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்களை ஹர்ட்டிங்காக கேட்குறேன். நீ ஒரு லூசர். ஏன்னா உங்கள் அம்மா அப்பா இழந்துட்டு யாருமே இல்லாமல் அனாதடி நீ, லூசர்டி நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஹர்ட்டிங்காக பேசுகிறான். நான் பணக்காரன் தெரிஞ்சுட்டு என் வீட்டுக்கே வந்து சோறுக்கு வக்கு இல்லாமல் என்கிட்டே வந்து பிச்சை எடுக்கிறடி நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட்டாக பேசுகிறான். என்ன பேசுகிறீங்க? நான் உங்கள் காசுக்காக வந்து நினைக்கிறீங்களா? ஆமாண்டி, பின்ன யார் நீ சொல்லு, யார் நீ சொல்லுடி, யார் நீ அப்படி சொல்லிட்டு உங்கள் நெக்கை போட்டு ப்ரெஸ் பண்ணுறான். நீங்கள் விடுங்க, நான் உங்கள் ஒய்ஃபை. ஏய் நான் சொல்லணும்டி, என் ஒய்ஃப் யார் நான் சொல்லணும். தொட்டு தாலி கட்டினந்தான் என் அப்பன் சொத்தை தரமாட்டேன்னு சொல்லி டேஷுக்கு பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்கான்.
அவனை முடிச்சு கட்டிட்டேன்னு வச்சுக்கோ, என் சொத்தெல்லாம் எனக்கு வந்துடும். என்ன, என் பேரில் எழுதி அவன் சைனாக போடணும். அதை இன்னும் பண்ணாமல் பிளாக்மெயில் பண்ணி என்னை சாவட்டிக்கிறான். உன் கூட வாட சொல்லிடி, உன் கூட. என்னடி வாழ்க்கை உன் கூட வாழ்கிறது? என் ஜூலி அளவுக்குலாம் யாராலையும் வர முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அவன் தள்ளாடுறான். நீங்கள் அப்படியே அவனை பிடிச்சி உட்கார வைக்கிறீங்க. ஏய், கை வைக்காத, நீங்களாம் கை வைக்கக்கூடாது, லாய்க்கு இல்லை. யார் மேடி கை வைக்கிறா? அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் கையை தட்டி விடுறான். நீங்கள் ஆரம்பம் பார்க்குறீங்க. என்ன ஆரம்பம், நீங்கள் எப்படிலாம் பேச மாட்டீங்களே, என்னாச்சு உங்களுக்கு? கம்பெனி லாஸ் ஆகிடுச்சுடி, ப்ராஜெக்ட் லாஸ் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எப்படி இத்தனை வருஷமாக லாஸ் ஆகும்? ஒன்று கல்யாணம் பண்ணதுலேருந்துடி, ஒன்று கல்யாணம் பண்ணதுலேருந்து சொல்லிட்டு உங்கள் நெக்கை போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணுறான். நீங்கள் கத்துறீங்க. வேணாம், இன்றைக்கி என் டென்ஷனெல்லாம் இன்றைக்கி நான் போக்குறேன் அப்படி சொல்லிட்டு உங்களை இன்றைக்கி ரொம்ப ஃபிசிக்கலி ரொம்ப ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணிடுறான். நீங்களும் வேணான்னு சொன்னாலும் அவன் கேட்காம உங்களை ரொம்ப அடிக்கிறது, டார்ச்சர் பண்ணுறது, உங்கள் கூட ஃபிசிக்கலி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறான். நீங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏந்திரிக்கிறீங்க, பார்த்தா உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. என்ன நடக்கக்கூட முடியல, ஒரு மாதிரி காலெலாம் வலிக்குது உங்களுக்கு. ஸோ அவன் இப்போ தான் தெரியுது நீங்கள் உங்கள் வேர்ஜினை இழந்துட்டீங்கன்றது. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அப்படியே அழுவுறீங்க. ஏன்னா அவன் நைட்டு உங்கள் பேரை சொல்லாமல் ஜூலியோட பேரை சொல்லி தான் எல்லாமே பண்ணியிருப்பான். ஸோ அதெல்லாம் நினைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. ஏன்னா அவர் இன்னும் உங்களை லவ் பண்ணலைன்றது இன்னும் வரைக்கும் உங்களுக்கு தெரியுது. ஸோ இதெல்லாம் அப்படியே ஹர்ட்டிங்காக இருக்குது. ஸோ இப்படியே தான் டேஸஸும் ஸ்கிப் ஆகிருக்கும். ஸோ ஆரம்பப்பா உங்களை டெய்லி செக்கப் கூப்பிட்டு போவார். இப்போ ஓரளவு உங்கள் பாடி ரெக்கவர் ஆனாலும் உங்களோட வேர்ஜின் ரொம்பவே டேமேஜாக இருக்கும். அதை சுகா சொல்கிறான். நீங்களும் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் நீங்களும் சுகா கிட்டே எடுத்து சொல்கிறீங்க எல்லாத்தையும். சுகா, பையன் பேசாமல் நீ என் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்றான். நீங்கள் அப்படியே அவனை ஒயிட் ஐஸில் பார்க்குறீங்க. ஆரம்புக்கு தெரிஞ்சால் என்னை ரொம்ப திட்டுவார். நான் பேசுகிறேன், யார் அவன், நீ காட்டு அப்படி சொல்லிட்டு ஆரம் பற்றி நல்லா கேட்குறான். ஸோ நீங்களும் சொல்கிறீங்க, ஓ அந்த அந்த பணக்காரவங்களோட பையனா, கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப கோல்டு டைப்புன்ட்டு. பட் உன் கூட இப்படியா, அதையும் உன்னை கல்யாணம் பண்ணிவிட்டு அப்படின்ற மாதிரி அதெல்லாம் கேட்குறேன். நீங்களும் நடந்த விஷயத்தான் சொல்கிறீங்க. உங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது. ஸோ உங்கள் அப்பா அம்மாவும் ஆரம்ப அப்பா அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதெல்லாம் சொல்கிறீங்க. ஓ, இதை சாக்க வச்சு தான் அங்கிள் ஒன்றை கூட கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரா? பட் ஏன் அங்கிள் இப்படி பண்ணார் அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்களும் ஏன்னு எனக்கு தெரியல அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ அப்படியே தான் டேஸாக ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கும் ஆரம்புக்கு கல்யாணம் ஆகி இதோட 4 months கிட்ட ஆகிடுச்சு. 4 months உங்களுக்கு ரொம்ப ஃபிசிக்கலி டார்ச்சர் பண்ணுவான். ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து உங்க கூட ஒரு மாதிரி தான் இருப்பான். ஸோ இப்படியே தான்டா டேஸ் ரொம்ப ஸ்கிப் ஆகிடுச்சு. ஸோ ஆரம்பப்பா அப்படி தான் பார்க்குறாரு உங்களை. இப்போ என்ன பண்ணுறாரு, சுகா வீட்டுக்கே அனுப்பிடுறாரு. ஏன்னா நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா உங்களை கண்டிப்பாக ரொம்ப டார்ச்சர் பண்ணி உங்களை கொன்னுடுவான். ஸோ அந்த பயத்தில் தான் இப்போது சுகா வீட்டுக்கே உங்களை அனுப்பி வைக்கிறாரு. ஏன்னா கொஞ்சம் அவருக்கு சேஃப் அண்ட் செக்யூராக உங்களை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாருனா சுகா வீட்டுக்கே அனுப்பிடுறாரு. ஸோ இது ஆரம்புக்கு தெரிய வருது. ஸோ அவனுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. இதை வந்து அப்படியே அவங்க அப்பா கிட்டே கேட்குறான், வயனுங்க, ஏய் என்னடா உனக்கு எதுக்கு வயன்? அதான் வேனை தூக்கி எறிஞ்சிட்டு போனி. வயன் எங்கே தான் நான் கேட்டேன், வயன் எங்கே? அவள் எங்கேயோ ஒரு இடத்துல சேஃபாக இருக்கிறாடா. உன் கூட இருந்து நீ அவளை சாவடிச்சு. நான் சாவடிக்கிறனோ இல்லை அவளை ஏதோ பண்ணுறனோ, அவள் என் ஒய்ஃப். நீ அவளை ஒய்ஃபை ட்ரீட் பண்ண சொல்லு ஆரம். நீ என் பிள்ளைன்னு சொல்லிக்க அசிங்கமாக இருக்குடா, அசிங்கமாக இருக்குது. ஏண்டா ஒரு பணக்கார பையன் மாதிரியாடா நடந்துக்க? நான் பணக்காரன் இல்லைப்பா, இதான் என் சொத்தெல்லாம் நீ தானே வச்சுருக்க. போய் ஒரு சொத்துக்காக உன் காலில் பிச்சை எடுத்துட்ருக்கேன் பாரு இந்த மாதிரி சொல்லிவிட்டு ஆரம் தள்ள அடிச்சுட்டு, ஒயின் எங்க ஆரம், ஒயின் எங்கே இருக்கா? நான் சொல்ல மாட்டேன்டா. இருந்தால் அவளே அங்கே மறுபடியும் அவளை திரும்ப கூட்டிகிட்டு வந்து திரும்ப அவளை டார்ச்சர் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஆரம்பிக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ ஆரம்புக்கெல்லாம் ஒன்றும் புரியலை. அப்போ யார்கிட்ட விட்டுருக்கீங்க? இந்த டாக்டர் சுகாட்டியா? தெரியும்ப்பா, நீங்கள் அங்கே தான் விட்டுருப்பீங்கன்னு எல்லாம் கேட்டுட்டேன். நான் நீங்கள் பேசின கால் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். நான் நினச்சேன், நான் அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறேனே, எங்கேயாவது அவ்வளோ செக்யூர்டாக ஒரு இடத்துல வைக்க போகிறீங்களான்னு கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா. இப்போயே கூப்பிட்டு வர அவளை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கார் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ உங்களை கண்டுபிடிக்க தான் வந்துட்டுருக்கான். இப்போ நீங்கள் சுகா வீட்டில் ரொம்ப சேஃபாக இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வேண்டிய ரூம்ஸ்லாம் தனியாக கொடுத்துட்டான். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி செக்யூராக ஃபீல் பண்ணுறீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ டோர் நாக் ஆகிற சவுண்ட் கேட்குது. சுகா, வைன் நீர் நான் போய் பார்க்குறேன்.
ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ சுகாவும் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா ஆரம் வெளியே நிற்கிறான். ஸோ அவனுக்கு செம ஷாக்கு. அப்படியே ஆரம்பில் வந்து ஒயனுங்கடா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஹலோ, எதுக்கு உங்களுக்கு ஒயன்? நீங்கள் அவளை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கீங்க. உனக்கு எதுடா ஒயன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவள் ஏன் பொண்டாட்டி, அவளை அடிப்பேன், கொல்லுவேன், என்ன வேணால் பண்ணுவேன். ஸோ அவளை என் ஒய்ஃப், நான் எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. அவளை என்ன வேணால் நான் பண்ணுறதுக்கு. அதுக்காக அவளோட இஷ்டம் இல்லாமல் அவளை டார்ச்சர் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறான். யார்ரா நீ? யார் நீ சொல்லு. யாரோ ஒரு டாக்டர். ஆஃப்டர் ஆல் நீ ஒரு டாக்டர் மட்டும்தான். இன்னமும் பெரிய அப்படியே உன் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி. நான் ஏன் உன் பாய் ஃப்ரெண்டா எக்ஸா அப்படின்னு ஒன்று நீங்கள் வந்து அப்படியே ஒரே ஸ்லாப் தான் ஆரம். அப்படியே ஒரே ஸ்லாப் பண்ணுறீங்க. போதும் ஆரம், நிறுத்துங்க. எவ்வளோ தான் என்ன பண்ண போகிறீங்க? என்னால் முடியல. உங்கள் கூட இருக்கும் போதெல்லாம் நறுக்கமாக தான் ஃபீல் பண்ணுறேன். பட் ஒரு தாட்டியும் இந்த தாலியை பார்க்கும் போதெல்லாம் அவன் ஹஸ்பண்ட். ஸோ நீ தான் அவன் கூட இருக்கணும். அவன் மென்டலி டிஸ்டர்ப் ஆகிருக்கான். அவன் கூட நீ தாண்டி இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு டைமு தோணும். ஆனால் நீங்கள் அது ஒரு டைமு தோணும் போது எனக்கு அது நறுக்கத்தில் அதை கொண்டு போய் விடுறீங்க ஆரம். அதனால தான் நான் சுகாக்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். அவர் என்னோடய ஃப்ரெண்ட் மட்டும்தான், வேறுபடி நீங்கள் நினைக்கிற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறீங்க. சுகா, நீ உள்ளே போ, இவனை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா கோல்டாக சொல்லிகிட்ருக்கான். இப்போ ஆரம், டேய் அவன் என் ஒய்ஃபு. என்ன ஒயின், இவன் கூட இருக்கியா இல்லை என் கூட வரியா? ஒழுங்காக நான் கூப்பிடும் போது நீ வந்துட்டேன்னா உனக்கு சேஃபாக நீ வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாம் நீ நினச்சபடி. இல்லைன்னு வச்சுக்கோ, ஏன் இழுத்துட்டு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆக போகிறது. என்னை மீறி நீ இழுத்துட்டு போவியா அப்படின்னு சொல்லிட்டு சுகா பார்க்குறான். அப்படியே சொல்லிட்டு இருக்கும் போதே ஆரம் அப்படியே ஒரே ஸ்லாப் தான் சுகாவை அப்படி ஸ்லாப் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஃபைட்லாம் போகுது. அப்படியே சுகாவை கீழே தள்ளி விட்டுட்டு ஆரம் மட்டும் வயனை பிடிச்சி இழுத்துட்டுப்பான். ஆரம் விடு, என் கையை விடு. ஓ, அவன் கூட என்னடி அவ்வளோ நல்லா பண்ணிட்டானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தப்பாக பேசுகிறான். நீங்கள் கத்துறீங்க. ஆரம் நிறுத்து, என்ன பேசிகிட்ருக்க, என்ன பேசிகிட்ருக்க அப்படி சொல்லிட்டு. ஆமாண்டி, உன் கூட சேர்ந்து இதெல்லாம் பேச வேண்டியதாக போச்சு, மரியாதையவா அப்படி சொல்லிட்டு அப்படியே காரில் உங்களை பிடிச்சி தள்ளுறான். நீங்கள் பேக் சீட்டில் போய் அப்படியே விழுந்துட்டீங்க. ஸோ அப்படியே ஆரம் ட்ரைவ் பண்ணிவிட்டு நேரம் வீட்டுக்கு கூப்பிட்டு வரான். ஸோ ஆரம் அப்பாக்கெலாம் பயமாக இருக்குது, என்ன பண்ண போகிறானோ எது பண்ண போகிறானோன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே டோர் ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு பிடிச்சி தரத்தனை இழுத்துட்டு போகிறான். அவங்க முடிவு பிடிச்சி ஆரம் விடு, ஆரம் டேய் அவளை விடுறான் அப்படி சொல்லிட்டு ஆரம் அப்பா எவ்வளோ ட்ரை பண்ணுறேன். அவள் என் ஒய்ஃப், நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு தரத்தானே ரூம்க்கு எடுத்துகிட்டு போய் உங்களை ரொம்ப அடிக்கிறான். நீங்கள் கதற சவுண்டு உங்கள் அங்கிளுக்கே கேட்குது. ஸோ அவர் அப்படியே பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஏன்டா இந்த பொண்ணு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சோமோன்ட்டு. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஒரு நைட் டைம் போல் உங்களை விட்டுட்டான். ஸோ நீங்களும் இப்போ அப்படியே ஒரு மாதிரி தள்ளாடி போய் ஒரு ரூம் இருக்கும். ஸோ அந்த ரூம்குள்ளே உள்ளே போய் உட்காந்துட்டு செம்மையாக அழுகுறீங்க. ஆரம் அப்படியே தூங்கிட்டுருக்கான். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கும் ஆசையாக இருக்குது ஆரம் கூட தூங்கணும். ஏன்னா உங்களுக்கு ஆரம் கூட லைஃப் லீட் பண்ணணும் தான் ஆசை. பட் ஆனால் உங்களால் முடியலை. ஸோ அப்படியே தான் அழுதுட்ருக்கீங்க. ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகிடுச்சு. தென் மார்னிங் இப்படி பொறுமையாக எழுந்துச்சி வரீங்க. ஆரம்பப்போ பார்க்குறாரு. வயன்மா அங்கிள், சுகாவுக்கு ஃபோன் பண்ணி அவர் எப்படி இருக்கான்னு கேளுங்க. என்னாச்சும்மா? அவரை நல்லா அடிச்சிட்டாரு ஆரம். பாவம், என்ன ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படி சொல்லிட்டு. இந்த உலகத்தில் நான் இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. ஏன்டா மற்றவங்களுக்கு வந்து நம்ம கஷ்டத்தை கொடுக்குறோமோ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அங்கிள். ஏன் அங்கிள் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாரு, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுகுறீங்க. இதெல்லாம் வந்து ஆரம்பப்பா கேட்கும் போது அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. தெரியாமல் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி அவருக்குள்ளே ஃபீல் ஆகுது. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், ஆரம் கண்டிப்பாக மனசு மாறுவார். நான் அவர் மனசை கண்டிப்பாக மாற்றுவேன். இது ஒரு நாள் நடக்கும். நான் அவர் மனசை மாற்றி நான் தான் ஒரு ஒய்ஃப்னு சொல்லிட்டு அவர் வாயால் சொல்ல வைப்பேன் அங்கிள். இது ப்ராமிஸ் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ப்ராமிஸும் பண்ணிட்டீங்க. ஆரம் அப்பா அப்படி உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு ஆஸ் அ டாட்டராக. அம்மா வயன், உனக்கு ஒன்றும் ஆகாதும்மா, அந்த கடவுள் உன் கூட கண்டிப்பாக துணையாக இருப்பாருமா, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படி சொல்லிட்டு ஆரம்பப்பா உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. தென் அப்படியே தான் அப்படியே உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சிட்ருக்கீங்க. ஆரம்புக்கு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டான். தென் அப்படியே ஆரம்பப்பா கிளம்பிட்டார். வீட்டில் தனியாக தான் இருக்கீங்க.
ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இதோட இந்த பாட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்டா. போன பாட்டு எதோடய கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன்னா, இப்போது நீங்கள் வீட்டில் தனியாக இருப்பீங்க. ஆரம் அப்பா ஆஃபீஸ்க்கு கிளம்பியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வீட்டில் தனியாக தான் இருப்பீங்க. தென் ஜூலி அப்போ தான் கீழே இறங்கி வரா. நீங்கள் ஜூலியை பார்த்து ஜூலி உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. எப்பயும் போல் நார்மலாக தான் கேட்குறீங்க. ஜூலி அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு, நான் உங்ககிட்ட ஒன்றுமே கேட்கல, நீங்களாம் ஒன்றும் என்கிட்ட கேட்க வேண்டாம் அப்படின்னு நம்ம ரொம்ப திமிராக சொல்லிட்டா. அவன் மட்டும் கிச்சனில் சம்திங் எடுத்து பிரெட் மாதிரி எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே மேலே போயிட்டா. நீங்களும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டீங்க. தென் இப்படியே வந்து நம்ம ஆரம்ப சைட் பார்க்கலாம். ஸோ ஆரம்பம் பார்த்தீங்கன்னா ஓவராக டென்ஷனாக கத்திட்டு இருக்கான். என்ன டேஸ்க் தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஆல்ரெடி ப்ராஜெக்ட் லாஸ்ட் ஆகிடுச்சு, நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன், ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு ஆரம் ரொம்ப கத்திட்டு இருக்கான். ஆரம்பப்பா பார்த்துட்டு, ஆரம் என்னாச்சு? அப்பா இங்கே பாருங்க, ப்ராஜெக்ட் லாஸ்ட் ஆகிடுச்சு சொல்லிட்டு இருக்கேன், இன்னுமே அந்த ப்ராஜெக்டை பற்றி எதுவுமே வந்து கேர் எடுத்துக்க மாட்டேங்க. டேய் அதை லாஸ்ட் ஆகிடுச்சுல, அதுக்கப்புறம் என்னடா அதில் கேரு? அப்பா என்னப்பா அப்படி சொல்லிட்டு ஆரம் கத்திட்டு இருக்கான். இங்கே ஆரம்பப்பா இங்கே பாரு, அது உன்னோட தப்பு. ப்ராஜெக்ட் நீ தான் ஒழுங்காக பார்க்கணும். அதை விட்டுட்டு பிஏ கிட்ட கொடுக்குறேன் சம்திங் என்னென்னமோ சொல்கிற. அவங்கக்கிட்ட கொடுத்தா அவங்க எப்படி கேர் எடுத்துப்பாங்க? உன்னோட ப்ராஜெக்ட் நீ தான் கரெக்டாக சப்மிட் பண்ண ஆரம் அப்படி சொல்லிட்டு ஆரம்பப்பா திட்டிகிட்டு இருக்காரு. சரி இப்போ என்னப்பா ஓவராக திட்ட ஆரம்பிச்சிட்டேன்னா, டேய் உன் மேலே இருக்க அக்கறையால் தான் நான் அப்படி பண்ணிகிட்ருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஆரம்பப்பா எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பட் ஆரம்பம் கேட்குற மாதிரி இல்லை. அவன் மட்டும் பிஏடி லூஸ் மாதிரி இன்னமும் பேசிக்கிட்டு இருக்கான். இப்போது ஆரம்பப்பா என்ன பண்ணுறாருனா, ஏதா பண்ணிட்டு போ அப்படி சொல்லிட்டு அவரோட கேபினுக்கு அவர் கிளம்பிட்டாரு. இங்கே ரொம்ப டென்ஷனாக இருக்கு, அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா அப்படியே பார்த்தா இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ ஜேகேலாம் வரான். மச்சான் எப்படி இருக்க அப்படி சொல்லிட்டு ஜேகே வரான். ஸோ இப்போது டேய் நானே கடுப்பில் இருக்கேன்டா கம்னுருடா அப்படி சொல்லிட்டு இப்போ தலையில் கை வச்சுட்டு போய் உட்காந்துருக்கான். என்ன மச்சான் என்ன உனக்கு டென்ஷனு? சரி வா பார்ட்டி மாதிரி போயிட்டு வரலாம். பார்ட்டியா எங்கடா? நம்ம இருக்கான்ல, அவனுக்கு கல்யாணம் ஆக போதான். ஸோ அதான் பார்ட்டி மாதிரி சும்மா பேச்சுலர் பார்ட்டி வரியா? வரேன்டா, ஆனால் எனக்கு ஒரு இன்விடேஷனை கொடுக்கல அப்படி சொல்லும் போது பார்த்தா ஆரம்புக்கு ஒரு கால் வருது. பார்த்தா தான். மச்சானை மன்னிச்சிருடா, தெரியாமல் மறந்துட்டேன்டா ஒன்று. மச்சான் இப்படி ஏன்னா மறந்துடுடா, அப்புறம் எதுக்கு நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஆரம்பம் சொல்கிறான். ஸோ அப்படியே அவனுக்கு டக்குன்னு டைவெர்ட் ஆகிட்டான். இப்போ அவங்க கூட கொஞ்சம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கான், கூடயும் ஜேகே கூடயும். ஸோ அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது, சரிடா வந்துடுறேன், இன்னைக்கு ஈவினிங் தான்டா, அப்புறம் ஒயனையும் கூட்டிகிட்டு வந்துடு ஓகேவா அப்படி சொல்லிட்டு இப்போ கட் பண்ணிட்டான். அப்படியே ஒயன் பேரை கேட்டோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டான். டக்குன்னு அவன் ஒயனா அப்படின்ற மாதிரி டக்குன்னு அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டான். இப்போ ஜேகே பார்த்துட்டு, என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறான். இப்போது ஆரம் அப்படியே பார்த்துட்டு, ஒன்றும் இல்லை. என்னடா அப்படின்ற மாதிரி இப்போ ஆரம்பிக்கிட்ட என்னென்னமோ கேட்குறான். ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல போ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் அப்படி ஜேகே அனுப்பி வச்சுட்டான். இவன் எப்படி ஒன்றுமே பிஹேவ் பண்ண மாட்டானே, என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஜேகே ஒரு மாதிரி வியடாக பார்க்குறான். இப்போ ஆரம்பம் அப்படியே ஒயின் பேர் கேட்டோன்னே அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அப்படியே ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் ஆரம்பம் இப்போ பார்க்குறாரு, அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, பையன் இப்படி கெட்டு போயிட்டுருக்கானே அப்படி சொல்லிட்டு. இப்போ அப்படியே வந்து ஒரு கால் வருது. பார்த்தா ஜூலி தான். வேதுக்கு இப்போ கால் பண்ணுறான். சொல்லு ஜூலி, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஆரம் அப்படின்ற மாதிரி ஜூலி கேட்குறா. இப்போ ஆரம்பம் ப்ராஜெக்ட் தான் பார்த்துட்ருக்கேன். என்னாச்சு? இல்லை இன்னைக்கு ஈவினிங் ஒரு பார்ட்டி மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பார்ட்டி வச்சுருக்காங்க, போகலாமா அப்படின்ற மாதிரி ஜூலி கேட்குறா. ஆரம்புக்கு புரியல. ஏன்னா வந்து வியும் ஒரு சைடு கூப்பிட்ருக்கான், ஜூலியும் ஒரு சைடு கூப்பிட்ருக்கா. இப்போ எந்த பார்ட்டிக்கு போகிறதுன்னு அவனுக்கு தெரியல. ஸோ அப்படியே பார்க்குறான். ஜூலி என்ன சொல்கிற? யாருக்கு? என்ன? என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆக போகுது. ஸோ அவன் என்ன கண்டிப்பாக வரணும்னு சொல்லி கூப்பிட்டான். ஸோ உங்களையும் கூப்பிட்டான், நீங்கள் வர முடியுமா அப்படின்ற மாதிரி ஜூலி கூப்பிட்றா. இப்போது ஆரம்புக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இது மாதிரி கூப்பிட்ருக்கானே அப்படி சொல்லிட்டு சொல்கிறதா இல்லை என்ன பண்ணுறது? அரே முளைச்சிட்ருக்கான். ஆரம் என்னாச்சு? ஏன் ஒன்றும் ஜூலி நான் வீட்டுக்கு வந்து எதாவது பேசிக்கலாம், நான் இப்போ ஃபோனை வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஆரம்பம் இப்போ வச்சுட்டான். மறுபடியும் உட்காந்து ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன இப்போ ஒரு பக்கம் இப்படி லைக் வியும் கூப்பிட்ருக்கான், இப்போ ஜூலியும் கூப்பிட்ருக்கா. என்ன எங்கே போகிறதுனே தெரியாமல் முழிச்சிட்ருக்கான். இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஆரம்பம் நேராக வீட்டுக்கு தான் வரான். ஸோ அவன் வீட்டுக்கு வந்துட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் வந்து குக் பண்ணிகிட்ருக்கீங்க, ஸோ டின்னருக்கு தான். ஸோ அப்படியே ஆரம்பம் அப்படியே உங்களை பார்த்துட்டு, டின்னர் குக் பண்ண தேவையில்ல அப்படின்றான். நீங்களும் திரும்பி ஆரம்பம் பார்க்குறீங்க. என்னது? டின்னர் குக் பண்ண தேவையில்ல, பார்ட்டி போகணும், கிளம்பி வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். உங்களுக்கு ஒன்றும் புரியல. என் ஃப்ரெண்டோட மேரேஜ், சின்னதாக பேச்சுலர் பார்ட்டி வச்சுருக்கான், அதுக்கு கண்டிப்பாக அவன் என்னை கூப்பிட்ருக்கான், இன்வைட் பண்ணியிருக்கான். ஸோ நீனும் வரணும். நான் வந்து வரணும்னா வரணும், வா
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் மாதிரி கொடுக்குறான். அது லைக் ஷார்ட் ட்ரெஸ்ஸாக இருக்கும். உங்களுக்கு ஷார்ட் ட்ரெஸ்னாலே சுத்தமாக பிடிக்காது, அது தெரிஞ்சே தான் வாங்கியிருக்கான். ஸோ அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க, ஆரம் நான் இதெல்லாம் நீ பண்ணி தான் ஆகணும், நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ செய்யணும், போ வியா பண்ணிட்டு வா. ஆரம் வேண்டாம் போ என் அப்படின்ற மாதிரி ரொம்ப கோல்டாக சொல்கிறான். உங்களுக்கும் என்ன அதுக்கப்புறம் மீறி பேச தோணலை. ஸோ நீங்களும் அதை வேவ் பண்ணுறீங்க, உங்களுக்கு அது பிடிக்கவே இல்லை. ஸோ ரொம்ப உங்களோட டைஸ் வரைக்கும் தான் வருது, உங்கள் முட்டிக்கிட்ட கூட அது வரல. ஸோ ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, அது நீங்கள் ஸ்டெப்ஸ்லேருந்து வரும்போது அதை இழுத்துட்டு இருக்கீங்க. ஸோ ஆரம்பம்லாம் பார்த்துட்டு கையெடு, ஆரம்பத்து கையெடுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்புறம் கையை எடுத்துட்டீங்க. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஓகே ஜூலி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அதான் ஜூலியும் கிளம்பியிருக்கா. ஒன்றுமே புரியல உங்களுக்கு, அவ்வளோ அதே மாதிரி ஒரு ட்ரெஸ் வேவ் பண்ணியிருக்கா. ஸோ அப்படியே வரான். ஓகே, 2 பேருக்கும் அந்த ட்ரெஸ் பர்ஃபெக்டாக இருக்கும், சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியை கூப்பிட்றான். நீங்களும் வரீங்க. வயன் நீ பேக் சீட்டில் உட்காந்துக்கோ, ஜூலி நீ முன்னாடி உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜூலி ஃப்ரண்ட்டில் உட்கார வைக்கிறான், உங்களை தூக்கி பின்னாடி உட்கார வைக்கிறான். ஒன்றுமே உங்களுக்கு புரியலை. ஸோ அப்படியே தான் அந்த பார்ட்டி இருக்கிற இடத்துக்கு வரீங்க. ஸோ பார்த்தா ஜூலியோட ஃப்ரெண்டு தான் டேயாங்கோட ஒய்ஃபு. ஸோ அதனால் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு. ஸோ அதனால் அந்த பார்ட்டி 2 பேருமே ஒரே பார்ட்டியாக தான் இருக்கும். ஸோ அப்படியே அதில் போயிருப்பாங்க. நீங்கள் பின்னாடியே நடந்து வரீங்க. ஆரம் பார்க்குறான், கண்டுக்கவே இல்லை, ஜூலி கூட தான் போகிறேன், இதான் என்னோடய ஒய்ஃபுன்ற மாதிரி சொல்கிறான். இதை பார்த்தா வயன் மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லும் போது பார்த்தா வயன் அங்கே ஓரமாக உட்காந்து நின்றுட்டுருக்கா. அவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. சரிட்டே அவங்க பார்ட்டி மூடில் அவன் எதுவும் கண்டுக்கல. ஸோ அப்படியே தான் ஜூலி கூடலாம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறான் ஆரம். பட் வயனை கண்டுக்க கூட மனுஷியாக கூட மதிக்கலை. ஸோ இங்கே ஒரு பக்கம் ஜூலி வந்து அப்படியே அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் மஜா பண்ணிகிட்ருக்கா. இங்கே ஆரம் அப்படியே உங்களை பார்க்குறான், நீங்கள் மட்டும் ஓரமாக நிற்கிறீங்க, அதெல்லாம் அவன் கண்டுக்கல. தேவாங்க, ஜெயஹோப்பு, ஜேகே அப்படி சம்திங் நிறைய பேர் அவன் கூட அவன் பேசிட்டு ஜாலியாக பேசிட்டு அவன் மஜா பண்ணிகிட்டு இருக்கான். அந்த பார்ட்டியில் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான். ஜூலி ஒரு பக்கம் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணல, ஸோ ஓரளவு லிமிட்டாக. ஸோ நீங்களும் பார்க்குறீங்க. ஸோ அங்கே நிறையா பாய்ஸ்லாம் அவங்க ரொம்ப ஒரு மாதிரி பேடாக டச் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவங்ககிட்ட தான் விலகுறீங்க. அவங்களாம் ஹே ஹாட் கேர்ள், செம்மையாக இருக்கு ட்ரெஸ், உனக்கு செம்மையாக இருக்குது, உன் புருஷன் எடுத்து கொடுத்தானா, இல்லை உன் பாய் ஃப்ரெண்டா, இவளுக்குலாம் புருஷன் இருக்காதுடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தா உங்கள் கையில் ரிங் இருக்கு. ஓ மேரிடா நீ, அப்போ ஓகே. எங்கே உன் புருஷன் விட்டுட்டு போயிட்டானா? பேபி பயப்படாத, உன் புருஷன் விட்டு போயிட்டா நம்ம வீட்டுக்கு வா, நம்ம ஜாலியாக மஜா பண்ணலாம் என்ன அப்படின்னு நம்ம ரொம்ப பேடாக பேசுகிறோம். சி யார்டா நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, இந்த உலகத்தில் யாருமே நல்லவங்க கிடையாதா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அந்த இடத்துல நிற்கவே பிடிக்கல. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே அந்த இடத்த விட்டு போகிறீங்க. ஆரம்பம் வராரோ இல்லையோ நீங்கள் மட்டும் அந்த இடத்த விட்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ அந்த பசங்க உங்கள் பின்னாடியே ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே முழிச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே தான் வேகமாக நடக்கிறீங்க. அந்த பசங்களும் ஏய் பேபி போகாது பேபி, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, பார்த்தோன்னே உன் மேலே விழுந்துட்டேன் பேபி, போகாது பேபின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த பார்ட்டிலேருந்து ரொம்ப தூரம் வந்துட்டீங்க. இருந்தாலும் அந்த பசங்க உங்களை விடலை, ஓடி வந்து உங்களை பிடிக்கிறாங்க. நீங்கள் பயந்துட்டு என்னை விடுங்கடா, என்னை விடுங்க நான் விட்டுறீங்கண்ணா, என்னை ப்ளீஸ்ண்ணா, என்னை விட்டுறீங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா நீ சொல்லிட்டு நீங்கள் கெஞ்சுறீங்க. ஆனால் விடுற மாதிரி தெரில. டேய் அவள் கையை பிடிங்கடா. என்ன பேபி கேர்ள், என்னை விட்டு போறியா, எப்படி நீ உன்னை போக விடுவேன், ஏன்னா நீ என்னோட தாக்க போறடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை பிடிச்சி கிளிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் கத்துறீங்க, அண்ணா விட்டுருங்கண்ணா. அண்ணாவா, அண்ணான்னு சொல்லாத பேபி கேர்ள், டேடின்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேடாக பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்குலாம் முடியல, அண்ணா விட்டுருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா நான் கெஞ்சுறீங்க. பட் ஆனால் யாருமே அங்கே உங்கள் பேச்சை கேட்குற மாதிரி இல்லை. ஸோ அப்படியே உங்களை தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல படுக்க வச்சு உங்கள்கிட்ட தப்பாக நடக்க ட்ரை பண்ணும்போது ஒரு சவுண்டு கேட்குது. பார்த்தா சுகா அங்கே மாஸாக நிற்கிறாரு. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க சுகாவை. அவ்வளோதான், அங்கே இருக்க அந்த பசங்களாம் அப்படியே கதிகிளம்பி அப்படியே நின்றுட்டுருக்காங்க. டேய் யாரா நீ? நான் டாக்டர் சுகாடா இது சொல்லிட்டு சுகா அப்போ செம்ம ஃபைட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போ நம்ம பார்ட்டிக்குள்ளே பார்க்கலாம். இங்கே ஆரம் அப்படியே கொஞ்சம் லைட்டாக ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே உங்களை பார்க்குறான், உங்களை ஃபுல்லாக தேடுறான். நீங்கள் இல்லை. ஸோ லைட்டாக கொஞ்சம் அவனுக்கு பயம் வந்துடுது. ஸோ நீங்கள் இல்லைன்னா அப்புறம் எப்படியும் அவனுக்கு சொத்து வாங்க முடியும். ஸோ லைட்டாக அவனுக்கு பயம் வருது. சரின்ட்டு உங்களை தேடுறான். அந்த பார்ட்டி நடக்கும்ல, ஸோ அந்த ஹாலில் வந்து உங்களை சுற்றி தேடுறான். பட் நீங்கள் இல்லை. ஸோ ஜூலிக்கிட்ட சொல்லிவிட்டு நான் ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படி சொல்லிவிட்டு ஜூலிக்கிட்ட சொல்லிவிட்டு அவன் மட்டும் கிளம்பி இப்போ நேரம் என்ன பண்ணுறான், நான் நேரம் அப்படியே ரோட்டில் தான் நடந்துட்டுருக்கான். அவங்க ஸ்லிப்பர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அப்படியே வந்து பயப்படுறான். சரின்ட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான். பார்த்தா இங்கே சுகா ஃபைட் பண்ணிட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ணி நின்றுட்டுருக்கான். பயப்படாதுன்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்கான். அதை அவன் தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். அவ்வளோதான், வந்தோடனே சுகா வராரு. டேய்
ஒன்று தான் அன்னைக்கே என் ஒய்ஃப் கிட்ட வராதுன்னு சொன்னல, என்னடா ஒய்ஃப் மாதிரியே ட்ரீட் பண்ணிகிட்ருக்கு, என்ன ட்ரெஸ் இது இது சொல்லிட்டு சுகா கேட்குறான். இங்கே நீங்கள் அது 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 சுகா இது ஆரம்பம் வாங்கி கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி நீங்களும் உண்மையாக ஒத்துக்கிறீங்க. ஸோ இப்போ நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே வந்து சுகா பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறீங்க. ஸோ இப்போ ஆரம் வந்தோடனே டக்குன்னு ஆரம் கையை போய் ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. சுகா பார்க்குறான், இங்கே பாரு, இதுக்கப்புறம் என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு இவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி. இங்கே சுகா உங்களை ஃப்ரெண்டாக தான் பார்த்துட்ருக்கான், நீங்களும் அதை பார்க்குறீங்க. என்னடா நம்மளை ஃப்ரெண்டுலாம் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. இங்கே பாரு, எனக்கு தெரியும் என் ஒய்ஃப் எப்படி பார்த்துக்கணுன்னு, நீ சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் இப்போ உங்களை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கான். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் அவன் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கான்னு தெரியுது உங்களுக்கு. அவன் கண்ணில் ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது. ஆல்ரெடி அவன் ப்ராஜெக்ட் ஒரு பக்கம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க. ஸோ அந்த பசங்களாம் ஓடிப்பாங்க. ஸோ அதனால் அங்கே நீங்கள் சுகா கூட தப்பாக இருந்திருப்பீங்கன்ற மாதிரி அவன் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான். கிழிஞ்சிருக்கு ட்ரெஸ் எல்லாம். ஸோ பார்க்கும்போது அவன் தப்பாக தான் நினச்சிருப்பான். என்ன வயன், என்ன நான் உனக்கு பத்தலையோ அப்படின்ற மாதிரி கேட்குறான். அது நான் பத்தலை தானடி, நீ சுகா கூட ஓடிட்டுருக்க இந்த மாதிரி தப்பு பேசுகிறான். ஆரம் ஸ்டாப் பண்ணுங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த வார்த்தையை சொல்லி என்னை கொல்ல போகிறீங்க? யாரும் இப்படி பண்ணுறீங்க? நான் உங்களுக்கு ஒய்ஃப் தான் தானே இருக்கேன், ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? இந்த பார்ட்டி நான் வரேன்னு சொல்லலை, நீங்களே தானே கூப்பிட்டீங்க, நீங்களே தான் இந்த ட்ரெஸ்ஸை போட சொன்னீங்க. சரி, ஹஸ்பண்ட் சொல்கிறாரேன்னு சொல்லி நானும் செஞ்சேன். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பேசுவீங்க நான் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி நீங்கள் அழ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. தென் அப்படியே பார்த்துட்டு, என்னடி சீன் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கியா, வா வீட்டுக்கு உனக்கு இருக்குது அப்படி சொல்லிட்டு இப்போ ஜூலி கால் பண்ணி அப்படியே நீ கேப் புக் பண்ணி வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களை அப்படியே சரசரம் தலைமுடி பிடிச்சி இழுத்துட்டு போய் அப்படியே காரில் போட்டுட்டு என்ன பண்ணுறான்னா ஒரு லேக் கிட்ட வந்து நிற்க வச்சு உங்களை எவ்வளோ அடிக்க முடியுமோ அவ்வளோ அடிக்கிறான். ஏன்னா அவனால் முடியல, ஏன்னா உங்களை ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கான். ஸோ அவனோட வெறியை தீர்த்துக்கணும்னு சொல்லிட்டு உங்களை செம்மையாக போட்டு அடிக்கிறான். அரும் வேணாம், அரும் எல்லாம் பார்ப்பாங்க, அரும் ரெண்டு அரும் ப்ளீஸ் அரும் சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. ஸோ அரும் உங்களை விடுற மாதிரி இல்லை. அப்படியே என்ன பண்ணுறான், அங்கேயே உங்களை லேக் கிட்டே பக்கத்தில் எங்கேயோ அப்படியே போட்டுட்டு அவன் மட்டும் கிளம்பிட்டான். ஸோ இப்போ நிறைய வீட்டுக்கு தான் வரான். ஸோ அரம் வைப்பாங்க உட்காந்துட்டு, வயனுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. வயனா அவன் எங்கேயோ இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு மட்டும் போயிட்டான். இப்போ ஆரம்பப்பாக்கு பயமாக இருக்குது, ஏன்னா வயனை காணும். ஸோ வயனும் வருவான்னு பார்த்தாரு, அவர் வரவே இல்லை. ஜூலி மட்டும் தான் டாக்ஸி புக் பண்ணிட்டு வந்திருப்பான். ஸோ அவரும் அங்கிள் ஆரம் எங்கே அப்படி சொல்லிட்டு பயமாக கேட்டுகிட்டே வருவா. ஜூலி மேலே இருப்பான், நீ போய் பாரு அப்படி சொல்லிட்டு அவர் வயனைங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப பயமாக கேட்குறாரு. இப்போ ஜூலியும் தெரியல, நான் போகும்போது பார்க்கும்போது அவர் வயனை எங்கேயோ கூப்பிட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி சொல்லிடுறா. ஸோ இப்போ அப்படியே ஆரம்பிக்கிட்ட தான் ஜூலி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா உள்ள ரூமில். இங்கே ஆரம்பப்பாக்கெலாம் ரொம்ப பயமாக இருக்குது, எங்கே போயிருப்பா அப்படி சொல்லிட்டு. ஸோ அப்படியே அவர் என்ன பண்ணுறான்னு பயந்துட்டு ஜேகேக்கு கால் பண்ணி இனிமேல் வயன் எங்கே தெரியல அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து பயந்துட்டு அப்படியே ஜேகே கால் பண்ணி சொல்லிட்டாரு. ஸோ இப்போ ஜேகேலாம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படி தேடிட்டு இருக்கான், எல்லா இடத்துலையும் தேடுறான். பார்த்தா அங்கே ஒரு லேக்கில் வயன் அப்படியே விழுந்து ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது, அவ்வளோ முடியல, ஏந்திரிக்க கூட சத்து இல்லை, உடம்புல ஃபுல்லாக அப்படியே ஸ்க்ராச்சஸாக இருக்குது, ரொம்ப வீக்காக இருக்கா. அவ்வளோதான், ரொம்ப அப்படியே அன்கான்ஷியஸில் இருக்கா. அப்பா இப்போ ஒரு 10 தாட்டி இல்லை 100 தாட்டி ஜேகே கால் பண்ணி வயனங்கன்னு கேட்டுட்டு இருந்திருப்பாரு. ஏன்னா அவருக்கு அவ்வளோ பயம். இப்போ ஜேகே என்ன பண்ணியிருப்பானா, இப்போ கால் பண்ணி அங்கிள் வயன் கிடச்சிட்டா அப்படின்னு சொல்லி இப்போதான் ஆரம்பப்பாக்கு உயிரே வருது. இப்போது ஜேகே கிட்ட, தம்பி வயன் என்ன கண்டிஷனில் இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பப்பா ரொம்ப பயமாக கேட்டுட்ருக்காரு. இப்போ ஜேகேவும் தெரியல அங்கிள், நான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் வாங்க, நான் டாக்டர் சுகா ஹாஸ்பிட்டலில் தான் சேர்க்க போகிறேன், நீங்கள் அங்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்லிவிட்டு இப்போ அப்படியே வயனை தட்டி பார்க்குறான். வயன் எழுந்திரி வயன் அப்படி சொல்லி பார்க்குறான். பட் வயனுக்கு நோ ரெஸ்பான்ஸ். வயனோட மூஞ்சலாம் ரெட் கலரில் இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கா, கண்ணெல்லாம் வீங்கி போய் ரொம்ப ஒரு டயர்டாக இருக்கா வயன். ஸோ அப்படியே என்ன பண்ணுறான், ஜேகே போய் லிஃப்ட் பண்ணி காரில் வயனை போட்டுட்டு இப்போ நேராக அப்படியே டாக்டர் சுகா ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இப்போ அவங்க பேஷண்ட்டை அட்மிட் பண்ணுறாங்க. சுகா இப்போ தான் வந்திருப்பான். ஸோ அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது வயனை இந்த சுச்சுவேஷனில் பார்க்குறதுக்கு. ஸோ அவனுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு வயனுக்கு. ஸோ இன்ஜெக்ஷன்லாம் போடுறாங்க வயனை எழுந்திரிக்கணும்னு சொல்லிட்டு. பட் வயனோட ஹார்ட் எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்க மாட்டேங்குது. இப்போது ஆரம்பப்பாங்க வராரு. தம்பி ஜேகே என்னப்பா ஆச்சு அப்படி சொல்லிட்டு இப்போ ஜேகே கிட்ட இப்போ தான் அட்மிட் பண்ணியிருக்க டாக்டர் பார்த்துட்ருக்காரு. சுகாவா? ஆமாம், அவர் தான் பார்த்துட்ருக்கு அப்படி சொல்லிட்டு அப்படியே அந்த ஐசியூவில் தான் வயனை அப்படி படுக்க வச்சு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு.
சுகாக்குள்ள ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா உங்கள் பாடி இந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்குது, பல்ஸ் ஏறவே மாட்டேங்குது, அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ சுகாக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ சுகா என்ன பண்ணுறான், அப்படியே அந்த ரூம் விட்டு வெளியே வரான். இப்போ அப்படியே பார்க்குறாரு ஆரம்பப்பா, தம்பி சுகா என்ன பாச்சு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பப்பா ரொம்ப ரொம்ப பயந்துட்டே கேட்குறாரு. இப்போது சுகா உங்ககிட்ட பர்சனலாக பேசணும், கொஞ்சம் வாங்க அப்படி சொல்லிட்டு சுகா அப்படி நேராக அவனோட கேபினுக்கு கூப்பிட்டு போய், இந்த மாதிரி வயனோட பல்ஸ் ஏறவே மாட்டேங்குது, அவளோட கண்டிஷன் ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறாரு. அவ்வளோதான் ஆரம்பப்பாக்கு உயிரே இல்லை. ஏன்னா வயனோட பாடி இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்குன்றத ஏற்றுக்கவே முடியல. அவருக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. என்ன டாக்டர் சொல்கிறீங்க, பல்ஸ் ஏற மாட்டேங்குதா? ஆரம்பப்பாக்க என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் இவ்வளோ மணி வேணா தரேன், என் மருமகளை மட்டும் கொஞ்சம் காப்பாற்றிருக்கு. அப்பாவும் அப்பாவி, அவளுக்கு நம்ம அப்பா யாருமே கிடையாது, கொஞ்சம் காப்பாற்றுங்க டாக்டர் அப்படி சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சி அப்படியே பெக் பண்ணி கேட்குறாரு. இந்த மாதிரி யார்ட்டையும் ஒரு பெக் பண்ணது கிடையாது. ஃபஸ்ட் டைமாக சுகா கிட்ட, ஐயோ சார் என்ன சார் நீங்கள் அப்படி சொல்லிட்டு, நான் பார்க்குறேன், எனக்கு எதுவும் ஆகாது, நீங்கள் அந்த காட் மேலே எல்லா ப்ரேயர்ஸும் கொடுத்துட்டே இருங்க, எனக்கு எதுவும் ஆகாது, நான் எப்பயும் கிவ் அப் பண்ண மாட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் ஃபுல் எல்லா இதையும் தரேன், எனக்கு எதுவும் ஆகாது அப்படி சொல்லிட்டு இப்போ சுகா என்ன பண்ணுறான்னா, நிறைய ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு இல்லைன்ட்டு ஆரம்பப்பா அப்படி கத்துறாரு. இப்போ ஆரம்புக்கு ஃபோன் பண்ணி, ஸோ ஆரம்பப்பா தான் ஜூலி கூட கொஞ்சம் அப்படி ரொமான்டிக்காக இருந்திருப்பான். ஸோ இப்போ உள்ளே எப்படி வரான், வயனு சீரியஸாக இருக்கா, அதுவும் ஐசியூவில் இருக்கான்றது நம்பவே முடியல. ஸோ அப்படியே ஆரம்புக்கு ஒரு பயம் வந்துட்டு, ஜூலி நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஜூலிகிட்ட ஒன்றுமே சொல்லாமல் அவர் மட்டும் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பான். ஸோ அட்ரஸ் அவங்க அப்பா கொடுத்தபடி. ஸோ அப்படியே நேராக வந்து பார்த்தா, இப்போ எங்கள் ஆரம்பப்பா, வாடா வா, உன் பொண்டாட்டி உயிரோடு இருக்காளா, பொண்டாட்டி சொல்கிறப்ப வீட்டு வேலைக்காரியில் அவள் உயிரோடு இருக்காளா, செத்து போயிட்டாளான்னு பார்க்க வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பப்பா கேட்குறேன். அப்பா என்ன ஆச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்படி ஒரு 2-3 ஸ்லாப் பண்ணுறாரு. தடுத்து நிறுத்தி, அப்பா என்ன ஆச்சு நான் கேட்குறேன், என்ன ஸ்லாப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். சாவு கிடக்குறாடா, உயிருக்கு போராடிட்டு இருக்காடா, ஏன்டா அவளை அப்படி பண்ணுற, எப்படி பண்ணுற அவளை, உனக்கு என்னடா ஆச்சு, என் பையன் இந்த மாதிரி பண்ண மாட்டானே, என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்னா எனக்கு அவளை பிடிக்கல, நான் அவளை பிடிக்காம மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணனால தான் இந்த சொத்து அது இது, நான் ஜூலியை விரும்புகிறேன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சு நீங்கள் என் கூட என்ன ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ண வச்சுட்டீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இப்போ ஜேகே அப்பா கிட்ட, என்னடா அப்பா விருப்பமே இல்லாத ஒரு பொண்ணு கூட வாழனா இப்படிடா வாழ முடியும், உனக்கும் இதே மாதிரி பண்ண நீ என்னடா பண்ணுவேன் அப்படி சொல்லுவான். அது ஜேகே அப்படியே ஓரமாக அப்படியே சைலண்ட்டாக போய் உட்காந்துட்டான். இப்போது சுகா அப்படியே வெளியே வரான். டேய் என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சுகா போய் அப்படியே பிடிச்சி கேட்குறான். சுகா கையெடு அப்படி சொல்லிட்டு கேட்குறான். ஏன்டா ஏன் அவளை இப்படி பண்ணுற, பாவுண்டா அவளுக்கு யாருமே கிடையாதுடா, ஒன்று தாண்டா உலகம் எல்லாமே நினச்சி வாழ்ந்துட்டுருக்கா, அவளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு சுகா கத்துறான். இப்போ ஆரம்பப்பா பார்த்துட்டு, டாக்டர் என்னாச்சு, அவளுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, எனக்கு தயவு செஞ்சு யாரும் நீங்கள் அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், சூன் அவங்க ரெக்கவர் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகாக்குலாம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வயன் இந்த மாதிரி அவனை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப அவன் போய் கேபினில் உட்காந்து செம்மையாக அழுகிறான். வயனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ரேயர்லாம் பண்ணிகிட்ருக்கான். இங்கே ஒன்றுமே புரியல, ஐயோ போய் வயனை இப்படி பண்ணிட்டோமேன்ற கில்ட்டினஸ் இருக்குது அவனுக்கு. இருந்தாலும் அவங்க அப்பா அவனை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டாங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அப்படி ஒரு மாதிரி ஓரமாக உட்காந்துட்ருக்கான். ஸோ அவனுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா வயன் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறது அவனால் பார்க்கக்கூட முடியல. ஏன்னா அவனால் தானே இப்போ வயன் இப்படி இருக்கான். ஸோ அப்படியே ஓரமாக உட்காந்துருக்கான். என்னை அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு நர்ஸ் கூப்பிட்றாங்க. டாக்டர் சுகா வாங்க இங்கே அப்படி சொல்லிட்டு நர்ஸ் கத்துறாங்க. இப்போ சுகா ஓடி வந்து பார்த்தா வயனுக்கு அப்படியே பல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டுருக்கு. ஸோ அப்படியே சுகாவுக்கு இப்போ தான் ஹாப்பியாகவே இருக்குது. ஸோ அப்படியே இன்ஜெக்ஷன் போட சொல்கிறான். இந்த நர்ஸும் அப்படியே இன்ஜெக்ஷன்லாம் போடுறாங்க. இப்போ அப்படியே வயனோட பாடி கொஞ்சம் அப்படியே லைட்டாக அசைவு கொடுக்க ஆரம்பிக்குது. இப்போ அப்படியே கூப்பிட்றாங்க. ஸோ வந்து பார்க்குறான். பார்த்தா வயன் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப வீக்காக இருக்கா, உடம்புலாம் ரொம்ப தின்னாக இருக்குது. ஸோ அவன் அடித்த காயம்லாம் அப்படியே தெரியுது. ஸோ அவ்வளோதான், அவனுக்கு அப்படியே மனசே உடைஞ்சு போச்சு. இப்போ அப்படியே தனியாக பர்சனலாக சுகாவை கூப்பிட்டு, இங்கே பாருங்கள், நான் பழசெல்லாம் மறந்துட்டேன், இதுக்கப்புறமாவது ஒயின் கூட சந்தோஷமாக வாழ ப்ளீஸ், பாவம் அவள் கூட கொஞ்ச நாள் சந்தோஷமாக இரு, ரெக்கவர் ஆகிற வரைக்கும் ப்ளீஸ் உன்னை நான் பெக் பண்ணி கேட்குன்னு சொல்லிட்டு சுகா அப்படியே பெக் பண்ணுறான். ஸோ ஆரம்பக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. இருந்தாலும்
அவள் நமக்கு ஒய்ஃபே கிடையாது, இருந்தாலும் நான் என்ன பண்ணட்டும்? ஸோ அவனும் சரி ஓகே நான் அவளை பார்த்துக்கிறேன், நீங்கள் யாரும் நடுவில் வந்து சும்மா அதை பெக் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க சொல்லிட்டு ஆரம்பிப்பேன். அப்படியே கேபின் விட்டு போயிட்டான். இப்போ தான் கொஞ்சம் சுகாக்கு ஓகேவா தோணுது. ஸோ அப்படியே தான் ஒரு 2-3 டேஸ் போயிருக்கோம். ஜூலி ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பா, பட் டென்ஷனில் எடுத்துருக்கவே மாட்டான். ஸோ ஜூலிக்கு ஒரு மாதிரியா இருக்குது, என்னடா எடுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வீட்டுக்கு போயிட்டா. ஐ மீன் அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ அப்படியே தான் டேஸை ஸ்கிப்பாக இருக்கும். வயனை டேக் கேர் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான் ஆரம். ஸோ சாப்பாடு வாங்கி தரதுலேருந்து எல்லாமே. ஸோ 3 நாள் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டேக் கேர் பண்ணியிருப்பான். ஸோ இதெல்லாம் ஆரம்ப பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் இது காலம் முழுக்க நடக்கணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வேண்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே அப்படியே எனக்கு அப்படியே ஃபுட்லாம் கொடுத்துட்ருக்கதை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இது நம்ம ஆரம்பம் அப்படின்ற மாதிரி அவளுக்கும் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, லைக் அவளுக்கு ஒரு மாதிரி இது மாறிட்டாரு அப்படின்னு நினச்சிட்ருக்கா. ஸோ அப்படியே தான் அவன் கொடுக்குற ஃபுட்டெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு டேப்லெட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்ருக்கா. இப்போ இங்கே இப்போ ஓகேவா? ஓகே வீட்டுக்கு போகலாமா? போகலாம். இப்போ சுகா வந்து வயன் கண்டிஷன் எப்படி இருக்கு? இப்போ ஓகே தான் சுகா, நல்லா தான் இருக்கேன். கொஞ்சம் இங்கே பெயின் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கையை காட்டுறீங்க, கையில் அவ்வளோ தழும்பு இருக்குது. ஸோ சுகா அதுக்கான மெடிசன்ஸும் கொடுக்குறான். உனக்கு பெயின் இருந்தால் அந்த பெயின் கில்லர் எடுத்துக்கோ அப்படி சொல்லிட்டு ஒரு டேப்லெட் கொடுத்துட்ருக்கான். ஸோ அதையும் வாங்கிட்டு வாயன் இப்போ நேராக வீட்டுக்கு தான் வரான். அதெல்லாம் நடக்க முடியல. ஸோ ஆரம்பம் அப்படியே வாயினை லிஃப்ட் பண்ணி ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ இப்போ ஆரம்பப்போ பார்க்குறாரு, டேய் நான் கெஞ்சி கேட்குறேன்டா, ஒரு 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 வருஷம் தானடா, வயனை நல்லா பார்த்துக்கூடா, அவனை பெக் பண்ணி கேட்குறேன்டா, பார்த்துக்கூடா வயனை அப்படி சொல்லிட்டு ஆரம்பம் அப்படி கேட்குறாரு. ஆரம்பம் பா நான் பார்த்துக்கிறேன், டேய் நீ மாறிட்டேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா அப்படி சொல்லிட்டு ஆரம்பம் பாப்பா அப்படியே ஆரம்பம் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே ஆரம்பம் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு சரிப்பா நான் வயனை பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்படி சொல்லிட்டு நிறைய தாட்டி லீவும் போட்டிருப்பான் ஆஃபீஸ்க்கு, ஏன்னா அவனை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிறான். ஸோ அப்படியே தான் டேஸஸ் அப்படியே வீக் எல்லாமே ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போது வயன் ஒரு அளவு ஃபைன் ரெக்கவர் ஆகிட்டா. இப்போ வந்து ரொம்ப அந்த அடிக்கிறது அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ வயனை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான் பீரியட்ஸ் வந்தாலும். ஸோ ரொம்ப ஓவர் கேர் பண்ணிகிட்ருக்கான். ஜூலியை கூட கண்டுக்கிறது இல்லை. ஸோ ஜூலி ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறது இல்லை. ஸோ இப்போ ரொம்ப கேர் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இதெல்லாம் வந்து வயனுக்கே ஆச்சரியமாக இருக்குது. இப்போ ஒரு நாள் ஃபைன் டே, ஒரு நைட்டு டைம். ஸோ இப்போ வயன் டேப்லெட் எடுக்கணும். ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கா. ஸோ பாரு வயன் டேப்லெட் எடுத்துக்கிட்டியா? இல்லை நான் எடுக்கல. ஏன் எடுக்காமல் இருக்கா? ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கபோர்ட்லேருந்து டேப்லெட் எடுத்துகிட்டு வந்து இந்தா போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். இப்போ வயனும் தேங்க்யூ எதுக்கு தேங்க்ஸ்லாம், போட்டுக்கோ அப்படி சொல்லிட்டு வாட்டர்லாம் கொடுத்துட்டு படு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ அப்படி சொல்லிட்டு ஆரமோட கையை பிடிச்சிட்டு நீங்கள் உண்மையாகவே மாறிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்படியே லைட்டாக கண்ணை மட்டும் பிளிங்க் பண்ணுறான். மாறிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டான். ஒன்றுமே அவன் பேசலை. ஸோ அவன் அந்த சைட் திரும்பிகிட்ருக்கான், வயன் இந்த சைட் திரும்பிகிட்ருக்கா. ஸோ அப்படியே தான் இந்த நைட்டு போயிருக்கும். ஸோ 2 பேருக்குள்ளே எந்த கான்வர்சேஷனும் போயிருக்காது. ஸோ அப்படியே தான் மந்த்து ஸ்கிப் ஆகிடுச்சு. இதோட இந்த எபிசோட் 3 முடிச்சுக்கலாம். ஓகே ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரையாங்கிள் லவ் எப்படி இருக்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீதி பார்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு எப்போயாச்சும் நான் டைம் கிடைக்குமோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் இஷ்யூ ஆகிடுச்சு, என்னால் 1 ஷாட் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் நான் ஓல்டு சேனலுக்கு வீடியோஸ் எல்லாத்தையும் நம்மளோட செகண்ட் சேனலுக்கு கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே தென் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தென் என்னோட இன்ஸ்டா ஐடி இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே வீடியோ பார்த்துருப்பீங்க நம்பர். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் இந்த மினி சீரீஸை வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, டாடா, பாய்.